Renocon AAC Blocks. It saves 30% in steel, cement and labor cost. ஒவ்வொரு சதுர அடியிலும் சந்தோஷம். சிறந்த வடிவமைப்பு, அநேக ரகங்கள், நியாயமான விலை, உன்னத தயாரிப்பு. உங்கள் கனவுகள் மெய்பட சுகமான நித்திரையின் ரகசியத்தை கண்டறிய சுகானா மெத்தைகள். GT பாரதியின் எலிமெண்ட்ஸ் சீனியர் லிவிங் அபார்ட்மெண்ட்ஸ் இன் வண்டலூர், சென்னை. வரும் 19, 20 மற்றும் 21 தேதிகள்ல எங்களை நியூ விஷன் டவுன்ஷிப் வண்டலூர்ல மீட் பண்ணுங்க. கால் 8939839001. 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. வணக்கம் அன்பு நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சி நம்மிடையே தர்மபுரி திராவிட முன்னேற்ற கழக பாராளுமன்ற உறுப்பினர், மக்களவை உறுப்பினர் டாக்டர் செந்தில்குமார் நம்முடைய இருக்கிறார். அவரிடம் கேட்பது நிறைய கேட்கலாம். வணக்கம். இன்னும் ஒரு 90ல இருந்து ஒரு 100 நாட்களுக்குள்ள மக்களவை தேர்தல் வரப்போகுது. தர்மபுரி தொகுதியுடைய வேட்பாளரா டாக்டர் செந்தில் திரும்பவும் நிற்பாரா? திராவிட முன்னேற்ற கழக கட்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எப்பயுமே ஒரு வேட்புமனு வாங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும், விண்ணப்பிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். அது தலைவர்ல இருந்து போட்டியிடக்கூடியவர்கள் எல்லோருமே செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் எப்பயுமே கடைபிடிக்கிறதுல. ஸோ அது மாதிரியான ஒரு விஷயத்துல விண்ணப்பிச்சு அதுக்கப்புறம் அதில் தேர்ந்தெடுத்து அதுக்கப்புறம் தலைமை பார்த்து ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய அது மாதிரியான ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் இன்னும் நிறைய நாட்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு எனக்கு தெரியும் எத்தனை பேர் அப்ளை பண்ணாலும் கட்சியுடைய மாநில தலைவர் யார் வருவாங்க, கட்சியுடைய அடுத்த தலைவர் யார் வருவாங்க, அதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். எத்தனை பேர் அப்ளை பண்ணாலும் இது என்னங்க சாஸ்வதமா தெரியும்ல. அது மாதிரி ஒருவேளை கட்சி எனக்கு தெரியல, நீங்க சொல்ற மாதிரி அது கண்டிப்பா எனக்கு தெரியல. ஏன்னா 17வது மக்களவையை பொறுத்த வரைக்கும் ஐ எம் வெரி கண்டென்ட் வித் வாட் ஐ ஹவ் டன். ஸோ எனக்கு இதோட ஒரு வாய்ப்பு இல்லைன்னா கூட நான் செய்திருக்கக்கூடிய விஷயங்களாகட்டும், நான் தருமபுரிக்கு ஆட்டியிருக்கக்கூடிய ஒன்றிய அரசிடமிருந்து வாங்கக்கூடிய விஷயங்களாகட்டும், ஐ ஃபீல் வெரி கண்டென்ட். ஸோ இதுல இருந்து அப்படி ஒரு வாய்ப்பு இல்லைன்னா கூட ஐ வில் பி வெரி கண்டென்ட். அது வாய்ப்பு இல்லாம போகக்கூடிய வாய்ப்பும் இருக்குன்னு நினைக்கிறீங்க டாக்டர்? அப்படி நான் சொல்லவே இல்லை. நான் விண்ணப்பிப்பனா அந்த ஒரு இதுதான் நான் சொல்றேனே தவிர்த்து வாய்ப்பு இல்லாம போகக்கூடியது. நீங்க விண்ணப்பிப்பீங்கன்னு நம்பலாம்ல, அதுல ஒண்ணும் குழப்பம் இல்ல. அதுக்குதான் நேரம் இருக்குன்னு நினைக்கிறேன். அது நான் ஒன்னும் முடிவு பண்ணல. நீங்க என்ன அப்ளை பண்றதாங்கிற முடிவுக்கே வரலையானோ? நீங்களே சொன்னீங்கல்ல 90ல இருந்து 100 நாட்கள் இருக்குன்னு. பார்க்கலாம், கொஞ்சம் தேர்தல் நிலை. When you say that you are very content and confident about what you have done to the constituency, அப்ப ஒரு நல்ல எம்பி அப்படின்னு நீங்க உங்களை நம்பும் போது மக்களுக்கு அந்த நம்பிக்கை வர்றதுக்காக திரும்ப அங்க கான்டெஸ்ட் பண்றதான சரியா இருக்கும்? இல்ல, அப்படி கிடையாது. See, what I thought I can do in ஒரு 15 years, I think I have done in the 5 years. So தலைமைக்கு ஒரு இது இருந்து திருப்பியும் நிக்கணும்னு சொல்லி ஒரு இது இருந்துச்சுன்னா தருமபுரி ஜெயிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறோம். ஒரு இது மாதிரியான ஒரு உங்களுக்கே தெரியும் 2014 என்ன மாதிரியான ஒரு சூழல்ல பாஜக கூட்டணியில 2 வேட்பாளர்கள் மட்டும்தான் அந்த கூட்டணி ஜெயிச்சாங்க. ஒன்று தருமபுரி சேர்ந்த திரு அன்புமணி ராமதாஸ், இன்னொன்று கன்னியாகுமரியை சேர்ந்த திரு பொன் ராதாகிருஷ்ணன். ஸோ இது மாதிரியான ஒரு சூழல் இருக்கும்போது தர்மபுரி ஒரு டிஃபிகல்ட் இதுதான். ஸோ தலைமையை முடிவு பண்ணும் யாரை நின்னா ஜெயிக்க முடியும், இந்த சீட்டு கண்டிப்பா ஜெயிக்கணும். எதனால இந்த கேள்வி கேட்டேன்னா, திரு டாக்டர் செந்தில் திரும்பவும் தர்மபுரியில தொகுதியில போட்டிடுவாரா அப்படிங்கிறது அவருக்கும் தெரியல, கட்சியும் முடிவு பண்ணுமான்னு தெரியல. அப்படி ஒரு குழப்பம் இருக்கும்போது நரேந்திர மோடி போட்டிடுவாரா, அண்ணாமலை போட்டிடுவாரா அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப ஹைப்போதெட்டிக்கலா, வெறும் ரிட்டாரிக்கா, வெறும் பொலிட்டிக்கலா தெரியலையா? டாக்டர் செந்தில் போட்டிடுவாராங்கிறதே தெரியல. ஆமா, எப்படி திரு நரேந்திர பிரதமர் அவர்கள் போட்டிடுவாரா, அந்த தமிழ்நாட்டுல ஒரு தொகுதி எடுப்பாருன்றாங்க. ஸோ அது எப்படி ஒரு இதுவா இருக்கோ. திரு அண்ணாமலை அவர்கள் நாடாளுமன்றத்தில் எங்கேயுமே போட்டியிட மாட்டார்ன்றது என்னுடைய கணிப்பு. ஸோ அதெல்லாம் இருக்கும்போது நீங்க சொல்ற மாதிரி ஒரு 100 days இருக்கும்போது ஐ திங்க் தலைமை முடிவு பண்ணும் யாரை நின்னா ஜெயிக்க முடியும், யாருக்கு வாய்ப்பு கொடுத்தா ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வலுவான நிலையில இருக்கு. ஸோ ஐ திங்க்
சென்ற முறை 39க்கு 40 புதுச்சேரி உட்பட்டு இருக்கும்போது ஐ திங்க் அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். பார்ப்போம் அந்த ஸ்ட்ராட்டஜி பக்கம் வரும்போது இஃப் தே வாண்ட் டு யூஸ் மீயா இல்லையான்றது அன்னைக்கு சூழலுக்கு பார்ப்போம். நீங்க போட்டியிடுற ஒரு பக்கம் வச்சுட்டு அப்படியே நான் ரிவர்ஸுக்கு அந்த கேள்வி போகிறேன். நீங்க போட்டியிடுவீங்களா இல்லையாங்கிறதே தெரியாத போது நரேந்திர மோடி போட்டிடுவாரா, அண்ணாமலை போட்டிடுவாருங்க? அவர் போட்டிடுறாரு. அவர் இந்தியாவில் கண்டிப்பா எங்க இருந்தாலும் போட்டிடுறாரு. 2வது தொகுதி தான் வந்து அவர் எந்த மாநிலம் தேர்ந்தெடுக்க போறாருன்னு அரசியல்ல பேசக்கூடியது இது மாதிரி இருக்கிறது. இப்ப நான் போட்டிட்டாதான் வந்து ஒரு விமர்சனம் வைக்கணும்ன்ற ஒரு சூழல்லாம் கிடையாது. அன்னைக்கு என்ன திரு அண்ணாமலை அவர்கள் அப்பதான் தருமபுரியில பேசிட்டு போயிருந்தார். ஸோ அதோட சம்பந்தமாக அதோட தொடர்ச்சியாக நம்ம பேசக்கூடிய ஒரு சூழல். ஏன்னா ஒரு எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவா வந்து 6 சட்டமன்றம் இல்லை, ஒரே ஒரு நாடாளுமன்றம் மட்டும்தான் இருக்கு தருமபுரி பாராளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும். ஸோ ஒரு எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவா நான் வைக்கக்கூடிய சில கருத்துக்கள் இருந்துச்சு. அந்த ஒரு அடிப்படையில் தானே தவிர்த்து ஐ டோன்ட் திங்க் we have to read too much into that. ஒரு மாட்டு மூத்திர மாநிலங்கள் அப்படின்னு நீங்க வச்ச கமெண்ட் வந்து பயங்கரமா ரிவர்ஸ் அப்படி சொல்ல. அது வந்து இல்ல, எனக்கு வந்து ஓரளவு வந்து ஹிந்தி தெரியும், நீங்க பேசுற அளவுக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கான ஓரளவு இங்கிலீஷ் தெரியும். நீங்க மாட்டு மூத்திர மாநிலங்கள் அப்படின்னு கோமூத்ரா ஸ்டேட்ஸ் which we used to call அப்படின்னு சொல்லி சொன்னது பெருசா உங்களுக்கு வந்து ரியாக்ட் பண்ணிட்டதுனால உங்களுக்கு வந்து அந்த தயக்கம் அந்த குழப்பம் எல்லாம் வந்துருச்சோ, பெரிய சர்க்கிள் ஆயிருச்சோ? இல்ல கண்டிப்பா கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து நான் அதை மாட்டு மூத்திரம்னே நான் சொல்லவே கிடையாது. உங்களுக்கும் தெரியும் கோமூத்ரா ஸ்டேட் அப்படின்னா நீங்க எதை அர்த்தம் பண்றீங்க சொல்லுங்க? கோமியம் குடிக்கும் மாநிலங்கள் அப்படிதான் நான் சொல்றேன். கோமியம் தான் வந்து மாட்டு மூத்திரம், அதான் கோமியம் தான் மாட்டு மூத்திரம், மாட்டு கோமியங்கிறது அதோட பேரு. இல்ல அதுதான் கரெக்ட். இப்ப சில விஷயங்கள் புனிதமாகும் போது வந்து அது கோமியம் ஆயிடுது இல்ல. சோ அந்த புனிதமான ஒரு வார்த்தையை தான் பாராளுமன்றத்துல எடுக்க சொன்னாங்க. சோ நீங்க வந்து இல்ல புனிதமான வார்த்தையா நீங்க பயன்படுத்தலையே, நீங்க புனிதமான வார்த்தையா நான் வந்து ஒரு இதாக நான் என்ன மாதிரி பயன்படுத்தினேன்ற கரெக்டான மீனிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நிறைய பேருக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் அது அப்படிதான்னா அந்த வார்த்தை இருக்கும்போது வந்து ஒரு புனிதமான வார்த்தையும் வந்து ஒரு சர்ச்சை உண்டாக்கி எல்லாருமே ஒரு இது எழுப்பி அதை வந்து ஒரு நாடாளுமன்ற குறிப்புல இருந்து எடுக்க சொல்லிட்டாங்கன்னா அதுவே ஒரு என்னோட வெற்றியா தான் நான் பார்ப்பேன். என்னோட ஜாதி பேர் அது வந்து சொல்றோம், அது இழிவுபடுத்த கூடாது, பயன்படுத்த கூடாது. ஜாதி பெயரை சொல்லக்கூடாதுங்கிறது கிடையாது, ஜாதி பெயரை இழிவுபடுத்த கூடாதுங்கிறது தான் கணக்கு. அப்ப நீங்க ஜாதி பெயராக இருந்தாலும் அதை குறிப்பிடும் போது இன்சல்டிங்கான டோன்ல நீங்க சொல்லும் போது அது வந்து உங்களுக்கு கேஸ கொண்டு வந்துருது. நீங்க வந்து which we used to call as கோமூத்ரா ஸ்டேட்ஸ் சொல்லும் போது அந்த டோன் அண்ட் டெனர் வந்து இன்சல்டிங்கான விஷயமா இருந்தது. இல்லன்னா நீங்க மன்னிப்பீங்க. நீங்க சொல்றது கொடுக்குறாரு, உங்க தலைமையை கடுமையா கண்டிக்குது. இல்ல அது வந்து இப்போ வந்து நீங்க சொல்லக்கூடிய இன்டென்ட் தான் நான் சொன்னேன். நான் அதுல மறுத்து தெரிவிச்சு நான் ஓடவோ இது பண்ணவோலாம் இல்லை. ஐ ஸ்டுட் பை மை ஸ்டேட்மெண்ட் தான். பட் ஆனா ஐ எம் நாட் ஒரு இண்டிவிஜுவல் ரெப்ரசன்டேட்டிவோ ஒரு இதுவோ கிடையாது. ஐ ஹவ் பீன் எலெக்டட் பை ஒரு பார்ட்டி மூலமா தான் வந்து ஐ ஹவ் பீன் த ஃபேஸ் ஆஃப் த பார்ட்டி என்னது. ஸோ அது வந்து மெயினா அது காங்கிரஸ். ஏன்னா அது ஒரு விஷயம் ஏன் நான் அது சொல்லன்னு சொன்னா, because I've used these words before in Parliament in February 2022. There was no issue. அதே மாதிரி வந்து அன்னைக்கு வந்து நான் 3:45 அது சம்பந்தமா பேசுறேன். ஹோம் மினிஸ்டர் வாஸ் இன்சைட், ஸ்பீக்கர் வாஸ் தேர், அவ்வளோ மினிஸ்டர்ஸ் இருந்தாங்க, எதிர்கட்சி சார்ந்தவங்க இருந்தாங்க, கூட்டணி கட்சி. ஆனா நான் வெளியில பார்லிமெண்ட்டை விட்டு வரும்போது 6:05 அது வரைக்கும் வந்து உள்ளார ஒரு சின்ன சலசலப்பு கூட கிடையாது. ஆனா வெளியில வந்துட்ட பின்னாடி அது மீடியா சைட் பண்ணுது. ஸோ ஐம் நாட் ரன்னிங் அவே ஆர் திஸ் திங். நீங்க சொல்ற மாதிரி என்ன இன்டென்ட்ல நான் சொன்னேன்றதுலாம் உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஐம் நாட் அதெல்லாம் இல்லைன்னுலாம் சொல்லல. ஸோ சில விஷயங்கள் அது மாதிரி இதாக சொல்றது இருக்கு. பட் ஆனால் அது திருப்பியும் நான் டிஃபெண்ட் பண்ணணும் செய்யணும்னா வந்து ஒரு ஓகே கோமியம் குடிக்கும் மாநிலம் கோமியம்ன்ற வார்த்தையை வந்து நான் இதுல இருந்து எடுத்துட்டாங்க, எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், எனக்கு ஒரு அந்த இடத்துல எனக்கு வெற்றி நான் பார்க்கணும்னா ஐ திங்க் அதுதான் நான் பார்ப்பேன். பிகாஸ் அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ் தான் ரிமூவ் பண்ணான்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் கமிங் டு யோர் பாயிண்ட், அது ஏன் வந்து கண்டிச்சாங்கதுன்னா பிகாஸ் காங்கிரஸ் நான் சொன்ன மாதிரி வெளியில மீடியா ஒரு இதாகிடுச்சு. அப்புறம் காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய சில ஜெயராம் ரமேஷ் போன்றவர்கள்லாம் கூட ஒரு இஷ்யூவா ஆக்குனாங்க. சில ராஜ்யசபா எம்பிலாம் அது சொல்லி வருத்தப்பட்டாங்க. அப்புறம் தலைமையிலையும் வந்து கூப்பிட்டு டிஆர் பாலு அவர்கள் வந்து சொன்னார் இது மாதிரி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்ல அதை இது பண்ணிட்டு நான் அப்படியே கொடுத்தேன். இல்ல இப்போ கட்சி சார்பா ஒரு இது கொடுக்கணும். வார்த்தை நீக்கப்பட்டதுல கொள்கை ரீதியா உங்களுக்கு ஒரு வெற்றி,
ஆனா வந்து சமூக வலைதளங்கள்ல வருது, இல்லாட்டி ஊடகங்கள்ல வருதுங்கிறக்கா காங்கிரஸ் கட்சி அழுத்தம் கொடுத்ததுன்னா, காங்கிரஸ் கட்சியோட அழுத்தத்துக்கு திமுக இரையாக வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப வட மாநில தேர்தல்கள்ல 3 மாநிலங்கள்ல காங்கிரஸ் கட்சி படுதோல்வி அடைந்ததுக்கு இந்த சனாதன தர்மத்துக்கு எதிராக திரு உதயநிதி அவர்கள் பேசியது அதுதான் ஒர்க் ஆயிருச்சு அப்படிங்கிற அந்த அச்சம் மாநில தலைமைக்கு வந்துருச்சா? அதுதான் வந்து நீங்களும் திரும்ப பெற்றுங்க, நம்ம அந்த பக்கம் போக வேண்டாங்கிற முடிவு வந்துட்டாங்களா? இல்ல மாநில இதுக்கு தலைமைக்கு அது மாதிரியான இது வரல. பட் காங்கிரஸ்க்கு வந்து அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா வந்துட்டு பிஜேபி அப்பதான் அந்த சமயத்துல பார்த்தீங்கன்னா, பாராளுமன்றத்துல அந்த 3 எலக்ஷன வந்து ஒரு வெற்றிகரமாக கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல நம்ம இந்த ஒரு இது ஜெயிப்ப வைக்கும்போது வந்து அவங்களுக்கு அது ஒரு கொஞ்சம் இதா இருந்துச்சு. வித்ட்ரா பண்ண சொன்னாங்க. ஸோ காங்கிரஸ் அப்படி நினைக்கிறாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆல் தீஸ் திங்ஸ் டு நாட் மேட்டர் இன் இது பூத் பாலிடிக்ஸ்ல வந்து வென் யூ கோ டு த பூத் ஐ டோன்ட் நோ எவ்வளோ பேருக்கு வந்து இது மாதிரியான விஷயங்கள் வந்து தெரியும் தெரியல. வட மாநிலங்களில் எத்தனை பேருக்கு உதயநிதின்ற பேர் தெரியும் தெரியல, எத்தனை பேருக்கு வந்து சனாதனன்ற பேர் இது தெரியும் தெரியல, எத்தனை பேருக்கு வந்து செந்தில் சொல்லியிருக்கு அப்படி இது மாதிரி ஆல் திஸ் டசன்ட் மேக் ஒரு மீடியா இதுல வந்து வி கேன் பில்ட் அப் ஒரு நரேட்டிவ் அது மாதிரியான விஷயங்களுக்கு அது வந்து ஒரு தோல்வியை வந்து இன்னொரு பக்கம் சாய்ப்பதற்கோ இல்லை அதுக்கோ இருக்கும். பட் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் தட் ஏன்னா என் கான்ஸ்டிடுவன்சியில் வந்து நாட் ஈவன் 1% ஆஃப் பீப்புள் வில் நோ வாட் ஐ அன்னைக்கு வந்து நான் அந்த பார்லமெண்ட்ல பேசியிருப்பது. ஏன்னா நானே வந்து நேஷனல் மீடியா வந்து நான் இது எதுவுமே அப்புறமா பார்த்தா எதோ ஒரு இதெல்லாம் அது நிறைய நியூஸ்லாம் போயிருக்குது. பட் ஐ மை செல்ஃப் எனக்கே அது ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா ஒரு 2-3 நாட்களுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு என்னென்ன மாதிரியான மீடியாவில். ஸோ இதெல்லாம் வந்து கடைசியில் இருக்கக்கூடிய ஒரு பூத்துக்கு போகக்கூடிய ஆட்களுக்கு வந்து இதெல்லாம் போய் சேருமான்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டிலே அது சேராது. So when we compare knowledgeable people, the south versus the north, ஏன்னா அந்த டிபேட்டை அப்படி கொண்டு போயிட்டாங்க. ஏன்னா அந்த கோமுத்ரா அது சொன்னது நம்ம ஹிந்தி ஆட்லன்னு சொன்னது வந்து நார்த் வர்சஸ் சவுத் டிவைட் மாதிரி கொண்டு போயிட்டாங்க. ஸோ அதே இதுல நம்மளும் எடுத்துட்டு போனோம். சவுத்லயும் தானே இருக்குது, அதுலயும் சவுத்லயும் கோமியம் புனிதமானது. ஆமா, சவுத்லயும் புனிதமானது தான். நம்ம என்ன சொன்னோம்னா அங்க நீ சொன்ன மாதிரி இன்டென்ட் தான் நான் சொன்னேன். நான் வந்து அதை டிஃபெண்ட் ஜஸ்ட் ஒரு இதுக்கு வேணா நான் டிஃபெண்ட் பண்ணுவேன் தவிர்த்து. ஸோ அதை உங்க கட்சி தலைமை ஓவர் ரியாக்ட் பண்ணிருச்சோ? இல்ல அப்படி சொல்ல முடியாது. அது அவங்களுக்கு அன்னைக்கு ஏன்னா நான் வந்து இப்போ அவங்க என்ன ஒரு டிசிஷன் மேக்கிங் ஒரு நிறைய பேர் கூடி தான் வந்து முடிவு எடுத்திருப்பாங்க. ஒரு இதுவா எடுத்திருக்க மாட்டாங்க. பட் ஒரு கட்சின்னு எடுக்கும்போது வந்து நம்ம அதில் ஒரு உறுப்பினராகவோ இல்லை அவங்க கொடுத்த வாய்ப்புலாம் இந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்லாம் கிடையாது. ஸோ அதை மீறி ஒன்றும் கிடையாது. ஒரு செந்திலாக இருந்திருந்தால் நான் அங்கே மன்னிப்பு கேட்டிருக்க மாட்டேன், நான் வந்து இது பண்ணியிருக்க மாட்டேன். பட் ஆஸ் அ ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் த டிஎம்கே பார்ட்டி டிக்கெட் வாஸ் இஷ்யூடு அந்த ஒரு பிளாட்ஃபார்மில் இருந்தபோது தலைமை சொல்றது வந்து கேட்கக்கூடிய ஒரு சூழல். உங்களை நீங்க வந்து ஒரு கடவுள் மறுப்பாளரா, தீவிரமான மறுப்பாளரா நீங்க உங்களை முன்னிறுத்திட்டே வர்றீங்க. ஆனா வந்து ஒரு கடந்த 10ஆம் தேதி நீங்க வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்கீங்க, ஷேர் பண்ணிருக்கீங்க. இந்த மாதிரி வந்து ட்ரால்லாம் தாண்டி நிறைய இடங்கள்ல ஃபேன் மூமெண்ட்டுகளும் கூட இருக்கதான் செய்யுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண் வந்து உங்களுக்கு வந்து நெற்றி திலகத்தை வெற்றி திலகமா சொல்றாங்க. அதை நீங்க வாங்கிக்கிறீங்க. அது ஏன் வந்து ஒரு மூட நம்பிக்கையா உங்களுக்கு தெரியல? என்ன இந்த மாதிரி வந்து முட்டாள்தனமா வந்து நீ வந்து நெத்தியில போட்டுலாம் வைக்கிற அப்படின்னு சொல்லாம அதை வந்து ரொம்ப ஜூபிலிட்டா செலிப்ரேட் பண்ணி ஃபேன் பாய் மூமெண்ட் அப்படின்னு பெருமைப்பட்டுக்கிறீங்க. உங்களுக்கு நெற்றி திலகம் வச்சாங்கன்னா ஃபேன் பாய் மூமெண்ட், மத்தவங்க எல்லாம் வச்சா ரத்தமா? அது ஆமா அப்படிதான். ஏன்னு கேளுங்களேன், ஏன்னா எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்னு நம்ம ஒண்ணு இருக்கோம். நம்ம இப்போ பேசக்கூடிய விஷயங்களோ ஒரு கடவுள் மறுப்போ வந்து ஒரு புது மேடையில இருந்து நம்ம பேசக்கூடிய ஒரு சூழல்ல இருப்போம் இதுன்னு சொல்லிட்டு. ஆனா ஒவ்வொரு ஊருக்கும் போகும்போது வந்து நம்ம எலெக்ஷன் இது பண்ணும்போது இது மட்டும் இல்லை, இப்போ இது மாதிரி வந்து நான் இன்னும் 1000 போஸ்ட் வந்து என்னுடைய ட்விட்டர் சைட்ல இருந்து நீங்க எடுக்கலாம். நான் கோயிலுக்கு போனதாகட்டும், நான் சர்ச்சுக்கு போனதாகட்டும், நான் மசூதிக்கு போனதாகட்டும், இது மாதிரி வந்து எலெக்ஷன் சமயத்துல கூட வந்து வரிசையா வந்து 100 பெண்கள் வந்து ஒவ்வொரு ஊர்லயும் இட்டு இது மாதிரி வரவேற்பு கொடுக்கக்கூடியது. இதெல்லாம் நம்ம எதுவுமே வந்து நம்ம சொல்றதில்லை. ஏன்னா அந்த தனிப்பட்ட மனிதர்களுடைய இது அப்போ அது மாதிரியானது. ஆனா ஒரு புது மேடை கிடைக்கும் போது இப்போ வந்து 100 பேர் நீங்க போகும்போது ஆரத்தி எடுக்கிறாங்க அல்லது நெத்தியில வந்து உங்களுக்கு திலகம் வைக்கிறாங்கன்னா அது வந்து தனி மனித சுதந்திரமா பாக்குறீங்க. அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொல்றீங்க. தனி மனித சுதந்திரம் கூட கிடையாது. இல்ல தனி மனித சுதந்திரம் கூட கிடையாது. அவங்களுடைய அன்பின் வெளிப்பாடு தான் நான் பார்ப்பேன். அதான். ஆனா அப்படி அதை வந்து அன்பின் வெளிப்பாடா பாக்குறீங்க. ஆனா பாரத பிரதமர் நரேந்திர மோடி கோயிலுக்குள்ள போனாருன்னா உங்களுக்கு வந்து பிரசாதத்தை விட்டெறிஞ்சாங்களா, தூக்கி போட்டாங்களா அப்படின்னு கேக்குறீங்களா? அது எதோட வெளிப்பாடு? அது எதனோட வெளிப்பாடுனா என்னோட சின்ன வயசுல இருந்து இருக்கக்கூடிய கோவங்கள். நானே குருவாயூர் போயிருக்கும் போது வந்து இது மாதிரி பார்த்துருக்கேன். ஏன்னா தமிழ்நாட்டு கோயிலில் பெரும்பாலும் அது மாதிரி இருந்தது கிடையாது. சிறு வயதில் வந்து நான் குருவாயூர் போயிருக்கும் போது வந்து ஒரு குழந்தை வந்து அந்த
நம்ம சுற்றி போகக்கூடிய அந்த இதில் வந்து அது தெரியாமல் வந்து சிறுநீர் கழிச்சிட்டுச்சுன்னா கூட ஒரு இதை மூடிட்டு திருப்பியும் ஃபுல்லாக அதை வந்து சுத்தம் படுத்திட்டு அதுக்கப்புறம் விடுறது. அதுக்கப்புறம் வந்து நானே வந்து பார்த்துருக்கேன் அந்த சந்தனத்தை வந்து நம்ம வீட்டுல குழந்தைங்க வந்து சிறுநீர் கழிச்சா என்ன செய்வோம்? புரியல. நம்ம வீட்டுல குழந்தைங்க சிறுநீர் கழிச்சா என்ன செய்வோம்? சிறுநீர் கழிச்சா துடைப்போம். ஆனா ஒரு சன்னிதானத்தையே வந்து மூடிட்டு அதை அவ்வளோ நேரத்துக்கு வந்து நிறுத்திட்டு திருப்பி எல்லாத்தையும் இது பண்றது அது மாதிரி. ஏன்னா இங்கேயும் தான் கோயிலுங்கள் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. இது மாதிரி நான் பார்த்தேன். பிகாஸ் ஐ ஃபவுண்ட் a very drastic change. நம்ம வீட்டுக்கு நம்ம என்ன செய்யறோமோ அதான கோயில்ல செய்யறாங்க. நம்ம வீட்டுல அதான செய்வீங்க. இல்லையே, எல்லாரும் வீட்டுல இருக்கவங்க எல்லாரையும் நம்ம வெளியில அனுப்பிச்சிட்டு கதவை சாத்திட்டு யாரோ ஒரு 2 பேர் போயிட்டு துப்புரவு தூய்மை பணியாளர்கள் போய் தொடச்சிட்டு இது பண்ற அந்த இது நம்ம பண்றது சரி, அது விடுவோம். அது இன்னொன்று வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சந்தனத்தை வந்து அது தூக்கி போடுற விஷயம்லாம் வந்து சிறு வயதுல இருந்தே வந்து அது எங்கெங்கேயோ வந்து எதிர இருக்கக்கூடிய பக்தர்கள் பிராமணர்களா இருந்தா கட்டி தழுவி கொடுக்குறாங்களா? பிராமணர்கள் அல்லாதவர்கள் இருந்தா தள்ளி தூக்கி எறிகிறாங்களா? பிராமணர்களை கட்டி தழுவி கொடுக்குறாங்களா? இல்ல, நான் அவங்களுக்கு சேர்த்து தானே பேசுறேன், மனிதர்களுக்காக தானே பேசுறேன், எல்லாருக்கும் சேர்ந்து தானே பேசுறேன். நான் பிராமணர்களுக்கோ இதுக்கோ அவங்களுக்கோ அந்த கோடுக்கு இந்த பக்கம் உள்ளவர்களுக்கும் கோடுக்குள்ள அந்த பக்கம் உள்ளவர்களுக்குமான வித்தியாசத்தை தான் பேசுறேன் தவிர்த்து இந்த பக்கம் வந்து பிரதமருக்கும் சேர்த்து தானே பேசுறேன். ஒரு அவருக்கான ஒரு இதுவும் சேர்த்து தான் பேசுறேன். ஏன்னா அவருக்கும் அதே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க, அதுல எந்த விதமான இதுவும் கிடையாது. இன்னமும் வந்து அது மாதிரி அது தூக்கி போடும்போதே வந்து ஒரு 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 என்ன நான் இப்போன்னு இல்லை, சிறு வயதுல இருந்து அதெல்லாம் ஒரு கேள்வியா இருந்தா இன்னைக்கு வந்து ஒரு கடவுள் மறுப்பாளனா இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். பட் ஐ டோன்ட் இதெல்லாம் பிரதமர் குறிப்பிடும் போது கூட நரேந்திரான்னு அப்படி வாய் நிறைய கூப்பிடுறீங்க. நீங்க உங்க தாத்தாவை நீங்க எப்படி கூப்பிடுவீங்க? அதுதான் நான் சொன்னேன். ஐ வாண்ட் திஸ். இப்ப நீங்க கேள்வி கேட்குறீங்களா, இதுக்காக தான். இப்போ ஒரு சோசியல் மீடியால இது போட்டா இது ஒரு எதிர்வினை வரும்னு கூட எனக்கு தெரியாம பண்ணுவேன் இதுன்னு சொல்லிட்டு. சோ இதெல்லாம் வரணும். இல்லன்னா நான் வெறும் இதுன்னு போயிட்டேன் பேச மாட்டேன். விழிப்புணர்வு நோக்கம் வந்து நல்லா புரியுது. அத நான் சொல்லிட்டு இருந்து வடிவேல் கவுண்டர் இருக்கிறார் பெரியவர், அது வந்து நாட்டுக்கு நல்லது பண்ணாரு, ஊருக்கு நிறைய நல்லது பண்ணாரு, ஊர்ல மதிக்கக்கூடிய சமுதாயத்துல மதிக்கப்படுறது நான் சொல்லுவேன். ஆனா நீங்க வந்து எங்களுடைய தாத்தா வடிவேல் அப்படின்னு சொல்லி சொல்லாம எங்க தாத்தா வடிவேல் கவுண்டர் நீங்க சொல்றீங்க. அவர்கள் மட்டும் நீங்க ஒரே நிமிஷம் முடிச்சிடறேன். அப்ப பாரத பிரதமர் நரேந்திர மோடிய நீங்க வெறும் நரேந்திரான்னு அழைக்கக்கூடிய நீங்க உங்களுடைய தாத்தாவை நீங்க வெறும்னா வடிவேல் நினைச்சிருந்தீங்கன்னா கன்ஃபார்மா நான் வந்து உங்களுடைய உணர்வை நான் மதிப்பேன். அது தாத்தாவா இருந்தாலும் பாரத பிரதமர் இருந்தாலும் உங்களுக்கு உண்டுதான் புரிஞ்சுப்பேன். உங்களுடைய தாத்தாவா இருந்தா அது வந்து வடிவேல் கவுண்டரு, பாரத பிரதமரா இருந்தா நரேந்திராவா? இல்லைங்க, அது தமிழ்நாட்டுடைய இது என்னன்னா, தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய பகுத்தறிவு இது வந்து நம்ம 3 தலைமுறைக்கு அப்புறம் வந்து நம்ம சமுதாய பேரோ இல்லை ஜாதி பேரோ பின்னாடி போடுறது இல்லை, பெரும்பான்மையில வந்து ஒரு பெருசாக வந்து கொண்டு வரும். ஆனால் இதே ஊடகவியலாளர்கள் வந்து மற்றவர்களை பற்றி பேசும்போது இதுன்னு பேசுவோம். நான் சொல்லும்போது இல்லை இங்கே இருக்கிறவங்களை பற்றி சொல்லும்போது அது வந்து அவங்களுக்கு சின்ன நெருடலாக இருக்குது. நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன். ஏன்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நிறைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய தாத்தா பேரை வந்து எப்படி நான் சொல்லியிருக்கேன், சமுதாய அடையாளம் இல்லாமலாம் நான் சொல்லியிருக்கேன். பட் when I wanted to become a debate, when I want people to talk, இப்ப நீங்க அதை கேட்குறீங்கல்ல, இதுதான் this is why I wanted to be like that. அதுல வந்து எனக்கு சாதி பெருமையோ இதெல்லாம் கிடையாது. இது ஒரு டிபேட்டா வரணும். தமிழ்நாட்டுல இருக்கும்போது பெரும்பான்மை வந்து ஒரு சமூகத்துடைய பேர் தான். ஆனா இன்னைக்கு வந்து மோடின்னா அது ஒருத்தர் தான் குறிக்கும். மோடிங்கிற ஒரு பிராண்டு, மோடிங்கிற பேர்ல சோப் இருக்கு, மோடிங்கிற ஒரு கம்யூனிட்டி. நம்ம வந்து ராகுல் காந்தி அவர்கள் கூட அந்த பிரச்சனை மாட்டினார். we are all aware, especially you are very well aware. ஆனா இன்னைக்கு மோடிங்கிறது ஒரு நபரை குறிக்கக்கூடிய ஒரு அடையாள பேரா மாறிடுச்சு. அதே போலதான் திரு வடிவேல்னு சொன்னா, அதுவும் நீங்க சொன்னா, அதுவும் எங்க தாத்தா வடிவேல்னு சொன்னா யாருக்குமே குழப்பம் போறது இல்லை. ஆனா நீங்களே வந்து நீங்களே வடிவேல் கவுண்டர்னு பேனர் வைக்கிறீங்க, நீங்களே வடிவேல் கவுண்டர்னு வாய் நிறைய சொல்றீங்க. அப்ப அதே வாயால வந்து நரேந்திர மோடின்னு சொல்றது உங்களுக்கு என்ன தயக்கம் கேக்குறேன்? ஜாதி மறுப்பு வந்து நரேந்திர மோடிக்கு மட்டும்தான், நம்ம வீட்டுல கிடையாது. இல்ல அதோட இன்டென்ட் என்னன்னா, எனக்கு மெயினா மீடியா பர்சன்ஸ்க்கு நான் வந்த உடனே கூட லெட்டர் அனுப்பிச்சது என்னன்னா, இப்போ நான் இங்க சொல்லிட்டா எல்லாருமே இதை வந்து பிடிச்சிட்டு வராங்கல்ல, இது மாதிரி நான் வந்து ஒரு என்னுடைய தாத்தா பேரை ஒரு சமுதாய குறியீடோன்னு நான் சொல்றேன்னு சொல்லிட்டு வராங்கல்ல, இதே ஆட்கள் வந்து ஒரு மம்தா பானர்ஜி சொல்லும் போதோ இல்லை வந்து ஒரு சந்திரபாபு நாயுடு சொல்லும் போதோ ஒரு ரெட்டியை சொல்லும் போதோ ஒரு உங்களுக்கு எல்லாம் அதுதான் தமிழ்நாடு ஒரு நாயர் மேனன் இதுல இருந்து சொல்லும் போது எந்த விதமான தயக்கமும் இல்லாம வந்து இது பண்ணிட்டு சொல்லிட்டு போறாங்க. பட் நம்ம இங்க சொல்லும் போது வருது இல்லை அந்த ஒரு இது, அதெல்லாம் ஒரு டிபேட்டா வரணும். அட்லீஸ்ட் வந்து அடுத்த லெவலுக்கு வந்து நம்ம போகணும்.
போகணும். இட்ஸ் ஜஸ்ட் ஒரு சின்ன முயற்சி தான். இதில் வந்து நம்ம வெற்றி அடையணும், தோல்வி அடைய இப்போ நான் மட்டும் தான் கூப்பிட்றேன். நான் போகக்கூடிய மேடைகளில் நான் திருப்பி சொல்லக்கூடியது வந்து எல்லோரையும் வந்து சமுதாயம் பேர் இல்லாமல் வந்து அழைப்பதற்கான ஒரு முயற்சி வந்து மேற்கொள்ளலாம்னு சொல்கிறோம். ஸோ இது மாதிரியான விஷயங்கள் வராத போது ஒரு எங்கேயாவது ஒரு டிபேட் வரட்டும். இப்போ நான் ஒரு ட்வீட் போடும்போது அதுக்கு வந்து சென்னையில வந்து பாத்தீங்கன்னா சாலைகளுக்கெல்லாம் வந்து அண்ணன் மா சுப்பிரமணியன் தலைவர்கள் என்ன சொல்றாங்க, ஜாதி ஒழிப்புன்னு சொல்லிட்டு பசுமன் முத்துராமலிங்க அப்படின்னு போட்டு பிராக்கெட்ல தேவர் அப்படின்னு போட்டு சாலையும் போடுவாங்க. ஜாதி படக்குன்னு ஒளிஞ்சிரும் போல தெரியுது. ஜிஎன் செட்டி சாலை அப்படின்னு இருக்கிறத கோபதி நாராயணா அப்படின்னு போட்டு பிராக்கெட்ல செட்டி அப்படின்னு போட்டு சாலையும் போடுறாங்க. ஜாதியா பிராக்கெட்ல போட்டா ஒளிஞ்சிரும் 10 நிமிஷத்துல. கிடையாது ஒளிய. இப்போ நம்ம அது பிராக்கெட்ல போட்டா மட்டும் ஒழியாது. இப்போ நம்ம 3 தலைமுறையா சொல்லலைன்னா கூட அது ஒழியாதுதான். உங்களுக்கும் தெரியும், இதை பற்றி நீங்களும் நிறைய பேசியிருக்கீங்க. நானும் அதை வந்து ஆமோதிக்கிறேன். ஒரு ஸ்டெப் போயிருக்கோம், அவ்வளோதான். என்ன நம்மன்னா ஒரு மனிதர்களை பார்க்கும்போது மனிதர்களை மட்டும் பார்ப்போம். அவங்களுடைய என்னுடைய என்னன்னா ஒரு சின்ன ஏக்கம் இது என்னென்னா, நீங்களும் ஃபாலோ பண்ணும்போது பார்த்துருப்பீங்க, ஒரு உயர்ந்த சமுதாயத்தில் இருப்பவர்கள் மட்டும்தானே பெருமைக்குரிய ஒரு இதை வந்து போட்டுக்க முடியும். எங்கேயாவது நம்ம பார்க்குறோமா இவரோட பேருக்கு பின்னாடி செந்தில் பறையார்னு இருக்கு, இல்லை செந்தில் வந்து சக்லியர் இருக்கு. நீங்க கிருஷ்ணசாமி பறையனா இல்ல எவ்வளோ நம்ம ஒரு எஸ் ஐ டோன்ட் டினை தட். பட் நம்மள ஒரு கம்பேரிட்டிவா ஒரு பெர்சன்டேஜா எடுக்கும்போது வந்து இதை வந்து ஒரு பறைசாற்றிக் கொள்வ விஷயமா வந்து ஒரு இதா போடுறாங்களே தவிர்த்து உங்களுடைய இந்த கடவுள் மறுப்பு அந்த ஜாதி மறுப்பு முயற்சி எல்லாம் வெறும் வந்து ஒரு அடையாளமா போயிருதா? கிரவுண்ட்ல நீங்க பெரியார் மன்னன்னு கிளைம் பண்றீங்க. இது பெரியார் பிறந்தவர் தான் அறிவு ஒளிஞ்சிச்சு, ஜாதி ஒளிஞ்சிச்சு, பெண்ணடிமை ஒளிஞ்சது எல்லாம் வந்து சொல்றீங்க. இந்த பெரியார் ஒளிஞ்சிச்சு நான் சொல்ல மாட்டேன், ஒளிஞ்சிச்சு நான் சொல்ல மாட்டேன். ஒரு முயற்சி. திமுக ஆட்சியில வேங்கை வயல்ல குடிநீர்ல மலம் கலக்கப்படுது. நாங்குநேரில வந்து ஜாதிக்காக ஒரு மாணவன் வந்து 11ஆம் வகுப்பு மாணவன் வெட்டப்படுறான். திருநெல்வேலியில ஒரு பட்டியல சமுதாயத்தை சேர்ந்த மாணவனுக்கு ஒரு மிட்டாய் கிடைக்க மாட்டுது. இது திமுக ஆட்சியில நடக்குது. நம்ம பெரியார்மன் சொன்னா வெறும் அடையாள குறியீடுகளை நம்மளே வாழ்ந்து நமக்கு நாமே வந்து ஆனந்தப்பட்டுக்கிறோம் ஒரு கேள்வி வரலையா? இருக்கு. அந்த நீங்க சொல்லக்கூடிய அத்தனை வேதனைகளும் எனக்கும் இருக்கு. நம்ம அதெல்லாம் எதுவுமே மறுக்கல. அதே மாதிரி பெரியார் எதுவும் ஒழித்ததில்லை. ஒரு முயற்சியா ஒரு தொடக்கத்தை வந்து ஆரம்பிச்சிருக்காரு. அது தொடக்கத்தின் நொடித்து வந்து எவ்வளவு நாட்களாகும், எவ்வளவு அட்லீஸ்ட் we are trying to take that process. எங்கேயோ ஒரு இடத்துல பெரியார் ஜாதியை ஒழிக்கவில்லை டாக்டர் செந்தில் கருத்து. ஆமா கண்டிப்பா நீங்க சொல்லுங்க. அது வந்து ஒரு முயற்சியை தொடங்கி இருக்கிறார். அதுக்கு ஒரு தொடக்க புள்ளி தான். அது எத்தனை ஆண்டு காலமாகவும் இவ்வளவு ஆண்டு காலத்துல வந்து இது பண்ணிருக்காங்களோ நம்ம பேர்ல எடுத்திருக்கோம். ஆனா சாதியை வந்து ஒழிக்க கிடையாது. பெரியாருன்னு இல்லை, யாருனாலையுமே வந்து ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லாருமே அதை வந்து ஒரு பறைசாற்றக்கூடிய விஷயமா எடுத்துட்டு போறாங்க, அடுத்த லெவலுக்கு கொண்டு போறாங்க இதுன்னு. ஸோ அவருடைய வெற்றி என்னன்னா, ஒரு சாதி கட்சி தலைவர் கூட அவர் பேருக்கு பின்னாடி வந்து தமிழ்நாட்டில் போட்டுக்க முடியாதுன்ற ஒரு இதை கொண்டு வந்திருக்காங்க. அது மாதிரியான வெற்றிகள் சாதியை பொறுத்த வரைக்கும் பெரியார். வரலாற்றிலேயே சுதந்திர இந்திய வரலாற்றிலேயே அதிகமான பட்டியலினத்தவர்கள் எம்பிக்களாக பாஜகவில் இருக்கிறார்கள். அதிகமான பட்டியலின மந்திரிகள் பாஜகவில் இருக்கிறார்கள். அதிகமான எம்பிசி மந்திரிகள் பாஜக ஆட்சியில் இருக்கிறார்கள். இதுதானே நீங்க சொல்லக்கூடிய ஜாதி ஒழிப்பு, ஜாதி மறுப்பு, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் பட்டியலினத்தவர்களுக்கான மறுவாழ்வு? இல்லை, பிற்படுத்தப்பட்டோருக்கான மறுவாழ்வு இது எல்லாமே வந்து நம்ம அதுக்குன்னு தனி வாரியங்கள் அமைச்சிருக்கோம், அதுக்குன்னு நிறைய கட்டமைப்புகள் செய்திருக்கோம், அதுக்குன்னு நிறைய வந்து நலத்திட்டங்கள் செஞ்சுருக்கோம். அது மாதிரியான விஷயங்கள் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். இல்லை நம்ம எதுவுமே வந்து மறுப்பதற்கோ இதுக்கோ இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து கட்சி ரீதியாக ஒவ்வொரு பதவிக்கும் வந்து அதில் வந்து ஒரு தனி இடஒதுக்கீடை வைத்திருந்து அது அந்த ஒவ்வொரு இதுவும் எலெக்ஷன் ப்ராசஸ்லேயே வந்து பொதுச் செயலாளர் இது இருக்கக்கூடிய துணை செயலாளர்கள்ல இருந்து கீழே இருக்கக்கூடிய கிளை செயலாளர்கள் வரைக்கும் எல்லாத்துக்குமே அதுக்கான ஒரு அளவுகோல் வந்து வச்சிருக்காங்க. மாவட்டத்தில் இருக்கக்கூடிய துணை செயலாளர் கூட வந்து ஒரு பெண் இருக்கணும், ஒரு பட்டியலினத்தை சமுதாயத்தை சார்ந்து இருக்கணும், ஒரு ஜெனரல் இருக்கணும். அது மாதிரியான விஷயங்கள்லாம் பேர் சொல்லுங்க. மாநில அளவுல பட்டியலினத்தை சேர்ந்தவங்க பிரபலமா இருக்கிறவங்க ஒரு 4 பேர் பேரை மட்டும் சொல்லிருங்க. மாறாக உங்களுக்கு வேற ஒரு கேள்வி பாருங்க. பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் தமிழ்நாடு அமைச்சரவையிலும் அமைச்சர்களாக இருக்கிறார்கள். அவங்க புரோட்டோகால் எங்க இருக்கிறாங்க சொல்லுங்க. மொத்தம் 32 அமைச்சர்னா 29, 30, 31 இருக்கிறாங்க. அவங்க புரோட்டோகால் எங்க இருக்கிறாங்க? கக்கனுக்கு அறநிலையத்துறை கொடுத்தது, கக்கனுக்கு வந்து உள்துறை கொடுத்த அழகு பார்த்த அரசாங்கங்கள் எங்கே? பட்டியலினத்தை சேர்ந்தவர்களுக்கு புரோட்டோகால்ல கடைசி 3 இடங்களை கொடுக்கக்கூடியது எங்கே? இல்லை, இதெல்லாம் வந்து புரோட்டோகால் வந்து எல்லாமே இருக்கிறது தான். நான் அதெல்லாம் எதுவும் மறுக்கிறதெல்லாம் செய்யலை. இதெல்லாம் நம்ம வரணும், இதெல்லாம் வந்து மாற்றங்கள் வரணும்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் வந்து நான் மாற்றங்கள் வரணும்னு சொல்லக்கூடிய கட்சி செய்யல. மாற்றங்களுக்கு எதிராக இருக்கிற கட்சி நீங்க போர்ட்ரே பண்ணக்கூடிய பாஜக அத்தனையும் செஞ்சிருக்குது.
ஆமா. நானே தானே சொல்லியிருக்கேன். திரு முருகன் அவர்களுக்கு வந்து மாநில தலைவர் பதவி குடுத்ததாக தான், அவருக்கு அமைச்சர் குடுத்ததாகவும். எல்லாமே ஒரு எலக்ட்ரல் கேம் தான். இப்ப அவங்களும் குடுத்தாங்கன்னா, இப்ப அந்த இப்ப எலக்ட்ரல் நெறைய கேம் வந்து அந்த எலக்ட்ரல் கேம் எஸ், திமுக ஆட எஸ். வேண்டியதானே? எஸ். திமுக வந்து அது வந்து வேற மாதிரியான ஒரு சூழல்ல ஆடிட்டு இருக்கு. அது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஆடிட்டு இருக்கு. நீங்களே பார்த்தீங்கன்னா, ஒரு எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ல வந்து ஒரு காஸ்ட் பேஸ்ட வந்து அலைன் பண்ணுன்றதுல வந்து யாதவ் சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு முதலமைச்சர் பதவி குடுத்ததாகட்டும், அப்புறம் மத்த இதுல குடுத்த இப்ப ரீசென்ட்டா நடந்த இதுல துணை முதல்வர்களுக்கு குடுத்ததாகட்டும். பிஜேபி இஸ் பிளேயிங் தேர் கேம் வெரி வெல். அவங்க வந்து எல்லாத்தையும் அலைன் பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. எல்லாருடைய இதுவும் வந்து உள்ள கொண்டு வரணும்னு நெனைக்கிறாங்க. இட் இஸ் தேர் கேம். அதுல திமுக வந்து அதுக்கு இப்போ அந்த இடத்துல வந்து நான் இல்ல. அது வந்து ஏன் செய்யறாங்க, ஏன் செய்யலன்றது வந்து அவங்களுக்கான எலக்ட்ரல் கெயின் இருக்கும். எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் விஷயங்கள் இருக்கும். மாறணுன்றது வந்து ஒரு சிறிதளவும் வந்து இது கிடையாது. இது எல்லாமே வந்து மாறி ஒரு இதுக்கு வரணும். ஏன்னா, திரு ராசா அவர்களை வந்து நம்ம அமைச்சரா அவரு வந்து அழகு பார்த்த இது வந்து திராவிட முன்னேற்ற கழகம். அவருக்கு வந்து திரு ராசா 2 அவர்களை அழகு பார்த்தது 2வது பக்கம். அவரை தொகுதியை மாத்திட்டீங்களே. அவர் பெரம்பலூர்லயே போட்டிட்டு இருந்தாருன்னா தொடர்ந்து பெரம்பலூருக்கு ஒரு பட்டியலின எம்பி, நீலகிரிக்கு ஒரு பட்டியலின எம்பி 2 எம்பில கிடைச்சிருப்பாங்க. அது பெரம்பலூர் தொகுதி பொது தொகுதியா மாறணும்னு ஏன் தொகுதியை மாத்துனீங்க? அவர் அங்கே இல்ல போட்டியிடலாம் தடை இல்லையே. இல்ல இல்ல திரு ராசா அவர்களே கேட்டு பாருங்க. ஹி இஸ் ரெடி டு கண்டெஸ்ட் ஜெனரல். இது அவரு நிறைய தடவை சொல்லியிருக்காரு. நான் வந்து ஒரு பொது தொகுதியில போட்டியிடுறேன் இதுன்னு சொல்லிட்டு. பட் கட்சி சார்பா விஷயங்கள் எடுக்கும். கட்சியே கொடுக்கல. ஊட்டியில ஊட்டிக்காரருக்கு ஒருத்தர் கொடுத்துக்கலாமே. பெரம்பலூர்னு ஒருத்தர் தூக்கிட்டு எங்க கொடுத்துட்டு இப்ப ஒரு பட்டியல எம்பி தானே கிடைச்சது. பெரம்பலூர்ல ஒரு ராசா போட்டிட்டாரு. ஒரு பட்டியல் ஒரு பட்டியல் இல்ல பட்டியலின எம்பிகள் வந்து காஞ்சிபுரம் இருக்கு, இது இருக்கு, தென்காசி இருக்கு. 10 பட்டியலினத்துக்கு எஸ்சி எஸ்டி கொடுக்கணும் சார். 15 பேர் வச்சுக்கோங்க, 25 பேர் வச்சுக்கோங்க. நீங்க குழப்பறீங்க. மேண்டேட் கவலைப்படல. நானும் மட்டும் தான் செய்வீங்களா? அப்ப வேற வழி இல்லாம செய்றீங்களா? இல்ல திரு ரங்கராஜ் சொல்றதை நானும் வழிமொழிகிறேன். அது நிறைய வந்து நம்ம கொடுப்போம். பொது பட்டியலையும் சேர்க்கறதுக்கான இது செய்வோம். அதெல்லாம் எனக்கும் வந்து அதுல எந்த விதமான இதுவும் கிடையாது. ஆனா இப்படி ஒரு சூழல் வந்து இப்படி இருக்கு. அதை வந்து அதையும் நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. எலக்ட்ரல் கெயின்ஸ், எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ன்னு வரும்போது வந்து சமுதாயத்தை வைத்து வாக்குகள் சேகரிக்கிறதுக்கோ இல்லை வந்து குறிப்பிட்ட ஒரு சமுதாயம் வந்து வலுவா இருக்கக்கூடாது. நீங்க சொல்ற அதே சமுதாய பாஜகவால பெற்று அத்தனை எம்பிகளை கொடுக்க முடியுது. அத்தனை மத்திய அமைச்சர்களை வந்து பட்டியலத்தை சேர்ந்தவங்க, அருந்ததியினர் சமூகத்தை சேர்ந்தவங்க அத்தனை பேரும் உங்களுக்கு உட்கார வைக்க முடியுது. அவங்களுக்கு எல்லாம் ஓட்டு இல்லையா? அவங்க எல்லாம் ஜெயிக்கலையா? ஜெயிக்கல. அவங்க ஜெயிக்காதவங்க தானே அவங்க வந்து மத்தியில ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல வந்து அவங்க ஒரு எலெக்ஷன்ல வந்து வெற்றி வாய்ப்பை இழந்தவர்களை தானே வந்து அமைச்சராக்கியிருக்காங்க. அது வெற்றி வாய்ப்பு பெறாதவங்களை கூட பட்டியலத்தை சேர்ந்தவங்களை மத்திய அமைச்சர் இன்னும் நீங்க பெருமையா பார்க்கணும். ஆமா, அவங்க பண்ணிருக்கிறது தான் நான் சொல்றேனே. they are doing their game very well. it is ஒரு எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் கேள்வி நான் சரியா வைக்க ட்ரை பண்றேன். அதாவது சமூக நீதிக்கான கட்சி சொல்லக்கூடிய திமுக செய்யல, சமூக நீதிக்கு விரோதமா இருக்கக்கூடிய கட்சி நீங்க அடையாளப்படுத்துற பாஜக பட்டியலத்தவருக்கு செஞ்சிருக்கு. யூ ஆர் அட்மிட்டிங் இட். டாக்டர் வந்து அதை ஒப்புக்கிறீங்க. அப்ப யார் சமூக நீதிக்கான கட்சி? திமுகவா பாஜக? இல்ல நோ திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் வந்து சமூக நீதி. அவங்க வந்து ஒரு எலக்ட்ரல் கெயின், எலக்ட்ரல் இது வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. பிஜேபி இஸ் வெரி குட் இன் எலெக்ஷன் மேனேவரிங். அவங்களுக்கு வந்து எல்லா சமுதாயத்தையும் இது பண்றது. பட் ஆனா இதெல்லாம் இல்லாம நம்மளுடைய இதுல கூட்டணியில வந்து ஆதித்தமிழர் பேரவை வந்து கூட்டணி கட்சியில வந்து அந்த பெரும்பான்மை சமுதாயத்தை சார்ந்த விஷயங்கள் இருக்கு. அவங்க இருக்காங்க. சோ அதோட இதுல வந்து அந்த லிமிடேஷன் கொடுக்கல. அண்ணன் திருமாவளவர் கொடுக்கறத நான் பேசவே இல்லை. திருமாவளவன் அவர்கள் வந்து பட்டியலத்தவருக்கு கொடுப்பாரு, கொடுத்துட்டு போறாரு, தப்பே இல்லை. நான் திமுக என்ன செய்ததுன்னு கேட்கிறேன். திருமாவளவன் வந்து சீட் கொடுத்தாரு, 2 பேருமே பட்டியல் சொல்ல என்ன இருக்குதுல்ல? இல்ல அப்படி நான் சொல்லல. அதையும் உள்ளடக்கி தானே வந்து அரசியல் இருக்குன்னு நம்ம சொல்றோம். இப்போ நம்ம இப்படி பேச ஆரம்பிச்சோம்னா தமிழ்நாட்டுல வந்து நான் சொல்றேன், ராம்விலாஸ் பாஸ்வான் கொடுத்தாருங்கிறது ஒத்துக்கிடுவீங்களா? ராம்விலாஸ் பாஸ்வான் பட்டியலத்தவருக்கா போராடினாரு. இப்ப திருமாவளவன் பட்டியலத்தவருக்கா போராடுறாங்க. அவங்க கட்சியில அவங்க கொடுத்துக்கிட்டாங்க. திமுக என்ன செஞ்சது? இல்ல இப்போ அவங்க பிஜேபியோட கேம் பிளானே என்னன்னா, ராம்விலாஸ் பாஸ்வான் மாதிரி ஒரு திருமாவர்களுக்கு வந்து கொஞ்சம் இசை பாஜக கொஞ்சம் தெரிவிச்சிருந்தாருன்னா கூட இன்னைக்கு அவர் ஒரு ஒன்றிய அமைச்சர். இதை வந்து மறுக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. அவருக்கான அப்ரோச்சோ இல்லை அவருக்கான அந்த இதுவோ வந்து இல்லாமலாம் இல்லை. பட் அவளையும் மீறி ஒரு பாஜக தமிழ்நாட்டுல 4 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுத்துருக்கலாம்ல, என்ன தடை?
நீங்க தான் அழகா சொல்றீங்க. திருமாவளவன் அவர்கள் எம்பியா இருந்து பிஜேபி கூட்டல இருந்திருந்தாருன்னா அவர் இன்னைக்கு மத்திய அமைச்சர். நீங்க சொல்றீங்க உங்க வாயால. அப்ப அவருடைய கட்சிக்கு 4 பேர் இருக்கிறாங்க. அதுல 3 பேர் பட்டியலத்தை சேர்ந்தவங்க. ஒருத்தர் பொது பிரிவை சேர்ந்தவர், ஒருத்தர் வந்து இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவர். அந்த 4 பேர்ல ஒருத்தருக்கு வந்து நீங்க அமைச்சர் பதவி கொடுத்துருக்கலாம்ல, அழகு பார்த்துருக்கலாம்ல. உங்களுக்கே தெரியும் திமுகவுடைய கொள்கை வந்து மாநில சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி. இதுதான் வந்து நம்ம எப்பயுமே ஃபாலோ பண்ணிட்டு போறது. மாநில கூட்டாட்சி கிடையாது. திருமாவளவன் கட்சிக்கு விடுதலை சிறுத்தைகள் மந்திரி பதவி கொடுக்க வேண்டியதானே? இல்ல, உங்களுக்கே தெரியும். ஏன்னா வந்து ஒரு மைனாரிட்டி டிஎம்கே கவர்மெண்ட் இருக்கும்போது கூட வந்து நம்ம எந்த இதுவுமே வந்து நம்ம விட்டு கொடுக்கல. அது மாதிரியானது அது திமுகவுடைய ஸ்டாண்டு. கவர்மெண்ட்ல இருக்கும்போது நீங்க பங்கை வந்து உரிமையா கேட்டு வாங்குவீங்க. 2009 பங்கை முழுசா கொடுத்து சண்டை போடுவீங்க. மாநிலத்துல வந்து பங்கு கொடுத்து அதெல்லாம் கொடுக்க முடியாதுங்க. நீங்க சொன்னது போல மைனாரிட்டி கவர்மெண்ட் அந்த கூட நாங்க கொடுக்க மாட்டோம். இது வந்து உங்க ஸ்டாண்டா? இது இல்ல, மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சின்றது எடுத்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கூட்டாட்சி விடுதலை சிறுத்தைகள் கொடுத்து பட்டியலிட சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்தேன். எங்களுக்கு மெஜாரிட்டி கவர்மெண்ட் இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2014லயும் 2019லயும் பாஜகவுக்கு பெரும்பான்மை அரசு. அப்ப கூட கூட்டணி கட்சி எம்பிக்களுக்கு மந்திரி பதவி கொடுத்திருக்காங்க, தனி பெரும்பான்மை இருந்தும் கூட. அது போல பெருந்தன்மையாக திமுக நாங்க தனியாவே ஆட்சி இருப்போம், மைனாரிட்டி கவர்மெண்ட் கிடையாது, இருந்தாலும் வாங்க திருமாவளவன் கட்சியில இருந்து விடுதலை சிறுத்தைகள் இருந்து ஒரு மந்திரி ஆக்குறேன். எவ்வளவு பெருந்தன்மையா இருக்கும், உலகத்துக்கு முன்னுதாரணமா இருக்கும்ல. இல்ல, அப்படி கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து மாநிலத்துல எங்களுடைய இது இருந்திருக்கும், மத்தியில் தான் வந்து இது பண்றோம். அதுதான் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. வேணா பெருந்தன்மையா நீங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தினால திரு ரங்கராஜ் அவர்கள் வந்து இது மாதிரியான ஒரு ஆலோசனை வைத்திருக்கிறார். அது வந்து ஏற்றுக்கலாமா வேணாமா, நம்மளோட கொள்கையை மீறி இது வந்து போலாமான்றது வேணா அடுத்த தடவை பார்க்கும்போது நான் சொல்றது யாராவது கேட்டாங்கன்னா ஐ வில் ஷுவர்லி புட் திஸ் ஃபார்வர்ட். திருவள்ளுவர் தினம் கொண்டாடப்பட்டது. அதற்கு வந்து ஆளுநர் RN ரவி அவர்கள் வாழ்த்து சொன்னாரு. அதுல வாழ்த்துல வந்து அவர் காவி உடை அணிந்த வள்ளுவரையும் நெத்தியில பட்டை அணிந்த வள்ளுவரையும் போட்டிருந்தாரு. அதுக்கு தமிழக முதலமைச்சர் அத்தனை பேரும் அவ்வளவு தூரம் கொந்தளிச்சு அவர் வந்து அப்படி பொண்ணு கனிமொழி அக்கா வந்து ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ராவே போட்டாங்க. வந்து கருப்பு உடை வேணா நம்ம வள்ளுவருக்கு போடலாம் அப்படின்னாங்க. கடவுள் மறுப்பு பத்தி தான் வள்ளுவர் பேசியிருக்காரா? எனக்கு ஒன்றும் புரியவே இல்லையே. இல்ல, இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 2 இல்ல 3 ஆண்டுகளுக்கு முன்பு வந்து உங்களுக்கு நினைவு இருக்கும். அப்போது துணை ஜனாதிபதியாக இருந்த திரு வெங்கையா அவர்கள் வந்து அவருடைய ட்வீட்ல போட்டிருந்தார். அப்போ போட்டிருந்தப்ப நான் எடுத்து அது வந்து போட்டிருந்தேன். இது மாதிரியான ஒரு அவர் எல்லோருக்கும் சமமானவர், எல்லோருக்கும் ஒரு இது, அது குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தின் ஒரு குறிப்பிட்ட ஒரு மதத்தின் அடையாளமாக ஒரு புதிதாக வரக்கூடிய ஒரு இதை வந்து நம்ம பதிவு பண்ண வேண்டாம்னு சொல்லி இருந்த ஒரு சமயத்தில் வந்து அவர் அதை உடனே எடுத்துட்டு அதுக்கு வந்து ஒரு சின்ன விளக்கம் கூட கொடுத்திருந்தார். அன்னைக்கு காலையிலேயே அதை வந்து எடுத்திருந்தார். ஸோ அது நடந்த 2-3 ஆண்டுகள் ஆகும். அதுக்கப்புறம் இந்துன்னு ஒரு அடையாளப்பட்டா அவர் பொதுவானவராக இருக்க முடியாது. முஸ்லீம் அடையாளப்பட்டா இருக்கலாம், கிறிஸ்டியன் அடையாளப்பட்டா இருந்தா அதெல்லாம் பொதுவானவரா இருக்கலாம் எல்லாருக்கும். நம்ம ஆனா இந்து இருந்தா எல்லாருக்கும் பொதுவானவர் கிடையாது. இல்ல ஹிந்துன்னு இல்ல. இப்ப வந்து ஒரு காவி இப்ப என்னன்னா ஹிந்துஸ்ல இருந்து யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு வந்து தெரியும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்குமே வந்து 90% வந்து இந்து மதத்தை சார்ந்தவர்களாக தான் இருப்பாங்க. 99% வந்து ஒரு கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களாக தான் இருப்பாங்க. அதுல இருந்தும் கிடையாது. இப்போ நம்ம when some party is trying to take that as a ஒரு இப்ப இங்க பெரியாரை வந்து இவ்வளவு பேர் கொண்டாடுறாங்கன்னா கடவுள் மறுப்பாளர்கள் மட்டும் கிடையாது, கடவுள் ஏற்பாளர்களுமே சேர்ந்து தான் வந்து தமிழ்நாட்டை வந்து பெரியாரை கொண்டாடுறாங்க. தட் இஸ் a big difference between north politics and south politics. வள்ளுவருக்கு வந்து காவிங்கிறது வந்து பிஜேபி மட்டும் தான் செய்தா? ஆளுநர் RN ரவி பிஜேபி காரரா? மற்றவரெல்லாம் போடுறாங்களே அவங்க எல்லாம் என்ன செய்ய போறீங்க? பொதுமக்கள் போடுறாங்களே என்ன செய்ய போறீங்க? இல்ல திரு RN ரவி அவர்கள் பிஜேபி காரங்களான்னு கேட்கறது எனக்கு உண்மையிலே நகைச்சுவையா இருக்கு. அப்படின்னா அவரு பிஜேபி காரர் கிடையாது, அவர் RSS காரர். அது வந்து பிஜேபியுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பேசாத செய்யாத பல விஷயங்கள் வந்து அவர் ஸ்கோர் பண்ணணும்னு நினைச்சிட்டு பிஜேபிக்கு ஆதரவா அவர் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து நிறைய இருக்கு. அதன் தொடர்ச்சியா தான் நம்ம வந்து இதை பார்க்கணுமே. சனாதனத்தை ஒரு அமைச்சர் பேசினா அது வந்து தப்பு கிடையாது. சனாதனம் இந்திய பாரம்பரியம் ஒருத்தர் சொன்னா அவர் பிஜேபி காரரு, RSS காரரு, அண்ணாமலை போட்டி போடுறாரு. எனக்கு புரியல. கண்டிப்பா அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. எப்படி வந்து சனாதனம் வந்து ஒரு இதுன்னு சொல்லிட்டு அவர் எப்படி என்ன விதத்துல வந்து அவர் இதை பேசுறாரு, என்ன விதத்துல எனக்கும் புரியல. நீங்க உங்களுக்கு ஒரு விளக்கம் நீங்க சொல்லுங்க, இல்லாட்டி அண்ணன் உதயநிதி சொல்லட்டும், யாரா சொல்லுங்க, அமைச்சர் பெருமகனார் சொல்லட்டும். சனாதனம் என்ன சொல்லுங்க, உலகத்துல உள்ள ஒரு டெபினிஷன் காட்டுங்க. இந்து மதம் தானே சார் சனாதனம்? இல்ல கிடையவே கிடையாது. அது எப்படி போயிட்டு அதுல இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் பெண்ணு ஒரே ஒரு ப்ரூஃப் காட்டிருங்க. நீங்க சனாதனம்னா இந்து மதம் கிடையாது. நான் சுப்ரீம் கோர்ட்ல இருந்து லெக்சிகன்ல இருந்து டிக்ஷனரியில இருந்து நான் 100 உதாரணம் காட்டுறேன். நீங்க எனக்கு ஒரு உதாரணம் காட்டுங்க.
இல்ல நீங்க 100 உதாரணம் காண்பித்தாலும் நான் என்ன சொல்ல வரது வந்து சனாதனம்ன்றது மாற்ற முடியாததா? ஒத்துக்கிறீங்களா? The meaning of that is like it is everlasting, it cannot be changed. இல்ல சனாதனம் என்பது எப்போதும் இருப்பது. நான் சொல்றேன், நீங்க தான் ஒரு அர்த்தம் புரிஞ்சுக்க, மாற்ற முடியாததுக்கு வேற அர்த்தம். சரி, எப்போதும் இருப்பது. சனாதனம்ங்கற எக்ஸாக்ட் வேர்ட் நிரந்தரமானது, எப்போதும் இருப்பது, மாறாமல் it can't be இருப்பது. changed. ஓகே, எப்போதும் இருப்பது. சரி, அப்படியே வெச்சுக்குவோம். அப்படிதானே சனாதனம். பெரியாருடைய புகழ் மாதிரி, பெரியார் இல்லாட்டாலும் பெரியாருடைய புகழ் இருக்கும், பின்னாடி போட்டோ இருக்கும் இல்லையா, அது மாதிரி. சரி, இப்போ இந்த மாதிரி சனாதனம் வந்து நீங்க சொல்றது எப்போதும் இருப்பது, நான் சொல்லக்கூடியது வந்து நிரந்தரமானது, இட் cannot be changed, everlasting, இதெல்லாம் பெரியார் சமஸ்கிருதம் தெரிந்தவர்கள்ட்ட கேட்டுக்கீங்க. தவறான அர்த்தம் பண்ணி நீங்க வந்து ஒரு தவறா அர்த்தம் பண்ணி மனுதர்ம நீங்க தானே சொன்னீங்க சனாதனம்னா எப்போதும் இருப்பது, சாஸ்வதம், பெர்மனன்ட், அவ்வளவுதான். அர்த்தம் கிடையாது. சரி, எப்போதும் இருப்பதுன்னு வச்சுக்கோ. எப்போதும் இருப்பது பெண் அடிமைத்தனத்தை நம்ம மெயினா அதை தான் சொல்றோம். ஸோ இங்க பெரியார் அதை மாற்றிருக்காருன்னா, மற்ற இடத்துல வந்து மகாராஷ்டிரா பூலே மாத்திருக்காரு. அது மாதிரியான விஷயங்கள் ஒவ்வொருத்தவங்க இப்போ உடன்கட்டை ஏறுவது இருந்துச்சுல்ல, அதெல்லாம் தான் நம்ம சொல்றோம், அதெல்லாம் உடைச்சிருக்கோம். அது வந்து இட் ஹஸ் சேஞ்ச், மாறாது. இதுன்னா அது மாதிரியான விஷயங்கள் தமிழ்நாட்டுல உடன் பள்ளி பொழுது இருந்துச்சு. அத ராஜாராம் மோகன் ராய் பண்ணாரு. பெரியார் என்ன பண்ணாரு? அதுல ராஜாராம் மோகன் ராய் பண்ணாரு. இந்து மத தலைவர்கள் பண்ணாங்க, இந்து மதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் பண்ணாங்க, அவர்களுக்குள்ள சீரமைப்பு பண்ணாங்க. அதுதான் இப்போ பெரியாருக்கு நம்ம எல்லாத்தையும் நம்ம எடுத்து கொடுத்துறது இல்லை. நீங்க சொல்லக்கூடிய ஆட்கள் எல்லோருக்குமான அது பங்கு இருக்கு. அதை நம்ம வலுப்படுத்திட்டே வரோம். அடுத்தது பெண்களுக்கான மறுவாழ்வு, அது ஒரு திருமணம் வந்து இல்ல சார், நான் வந்து ஒண்ணு சொல்லுங்க எனக்கு. நம்ம வந்து பெண் கல்வி அது நம்ம போயிட்டே போலாம். நான் சொல்றேன், சனாதனம் என்பது இந்து மதம் அல்ல, அது வேற ஒரு சாப்டர்னா என்ன சொல்லுங்க. அது இஸ்லாமா, கிறிஸ்டியானிட்டியா, ஜைனிசமா, புத்திசமா, சீக்கிசமா? சனாதனம்னா என்னது? இல்ல இப்போ நீங்க கேக்குறீங்க, இது இப்போ இங்க சராசரியாக வாழக்கூடிய இந்து மதத்தை சார்ந்தவர்கள், அவங்களுக்கு இதுல ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்க போதா? இந்த வார்த்தையினாலேயோ இதோட அர்த்தத்தினாலேயோ? நீங்க சொல்லுங்க. சனாதன ஒழிப்பு மாநாடு நடந்துச்சு, அதுல அமைச்சர் உதயநிதி அவர்கள் கலந்து கொண்டார், சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொன்னார். நான் சொன்னேன், என்ன அந்த உருவத்தை காட்டுங்க, நம்ம யாரை ஒழிக்க போறீங்க தெரிஞ்சுக்கிறேன். அது இந்து மதத்தை அதான் சொல்றமே. இப்போ பெண் கல்வி இல்ல, பெண் கல்வி, சரி விடுங்க, பெண் திருமணத்துக்கு வருவோம். குழந்தை திருமணத்தை வந்து ஒழித்தது அது சனாதனமா இருந்துச்சு, அது மாறி இருக்கு. அது அதே மாதிரி வந்து பெண்கள் வந்து 18 வயதுக்கு கீழே இருக்கிற பெண்கள் திருமணம் செய்து கொள்ளலாமா அப்படிங்கிற பத்தி பேராசிரியர் சட்டமன்ற உறுப்பினர் ஜவாஹிர்லாவுடைய கருத்து என்னன்னு கேளுங்க. அவரது இருக்கட்டங்க. இப்போ ஒருத்தருடைய கருத்தோ, பெரியாருடைய கருத்தோ, இல்ல இந்த கருத்தோ எல்லாமே வந்து எல்லோருக்குமானது ஆயிடாது. பெண் குழந்தைகளுக்கு திருமணம் செய்யலாமா என்பது பற்றி சனாதனத்துக்கு சம்பந்தம் இல்லாத பேராசிரியர் சட்டமன்ற உறுப்பினர் திமுக கூட்டணியை சேர்ந்தவர் ஜவாஹிர்லால் அவர்கள் என்ன சொல்றாரு கேளுங்க. இல்லைங்க, இப்போ அவங்க வந்து இப்போ குழந்தை திருமணம்ன்றதுக்கும் அவங்க வச்சிருக்க ஒரு இஸ்லாமியர்கள் வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்புக்கும் வந்து வித்தியாசம் இருக்கு. நம்ம சொல்றது 8 வயதில் வந்து ஒரு பெண், என்ன சார் அது? நான் சொல்றேன் 8 வயதுல வந்து திருமணம் நடப்பதற்கும், அவர்கள் வந்து அவர்கள் இதுக்கு ஏஜ் அட்டன் பண்றதுக்கு முன்னாடி வந்து திருமணம் நடத்தி இது பண்றதுக்கும், அது மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம உடைச்சிட்டு வந்திருக்கோம். சில இடத்துல வந்து அதெல்லாம் இருக்கு. அப்ப டாக்டர் செந்தில் என்ன சொல்றாரு? 8 வயசுல கல்யாணம் பண்ணக்கூடாது, ஆனா வயசுக்கு வந்தா பண்ணிடலாம். இதானே உங்களுடைய சனாதனம்? இல்ல ஒரு கான்ஸ்டிடியூஷன் லான்னு கொண்டு வந்துட்டல்ல, ஒரு லான் கொண்டு வந்து 18 வயசு வந்து செந்தில் என்ன சொல்ற அப்படின்னா 18ல கூட வேண்டாம், 20 எந்த ஹிந்து, எந்த சனாதனி நான் 18 வயசு கீழே வந்து வயசை மாத்துங்கன்னு எந்த சனாதனி சொல்லியிருக்காங்க சொல்லுங்க. இல்ல, நம்ம வந்து 21 ஆக்கணும்ன்றதுதான் டாக்டர் செந்திலோட மருத்துவ ரீதியான ஒரு இதுவா இருக்கும். பெண்களுக்கு சூப்பர் பாயிண்ட். அது 21 கிடையாதுங்க, 18 இருக்க கூடாதுங்க, 15 வேணும்னு இந்தியாவுல ஒரே ஒரு ஹிந்து, ஒரே ஒரு சனாதனி கொடுத்த குரலை நீங்க சொல்லுங்க. இல்ல, இதுதான் விஷயம். இப்போ ஒரு சட்டமா இயக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு இது. இந்த சனாதனன்ற பேர்ல வந்து குழந்தை திருமணம் இன்னைக்கு நடக்கக்கூடிய சூழல்ல வந்து மறைச்சு பண்றாங்கல்ல, அது நீங்களும் மறுப்பதற்குல, நானும் மறுப்பதற்குல, எங்க நடக்குதுன்றது உங்களுக்கும் தெரியும். அதெல்லாம் இருக்கக்கூடாது, அதெல்லாம் ஒழிச்சு. புரியல. உங்க மாவட்டங்கள்ல குறிப்பா அதிகமா நடக்குது, தர்மபுரி கிருஷ்ணகிரில அதிகமா நடக்குது. தர்மபுரி மாவட்டத்துல வந்து குழந்தைகள் திருமணம் வந்து அதிகமா நடக்குது. ஆமா, அதோட காரண காரியங்கள் வேற. ஒரு
ஒரு குறிப்பிட்ட ஒரு கோயில்ல வந்து இருக்கக்கூடிய குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நடத்தக்கூடிய காரியங்கள் வந்து வேற. என்னுடைய டிஸ்ட்ரிக்ட்ல ஏன் நடக்குதுன்னா, இங்க வந்து எந்த விதமான தொழில் எதுவுமே கிடையாது. ஆ ஒரு குழந்தையுடைய வந்து ஒரு தாயும் ஒரு தகப்பனும் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலத்துக்கோ இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டத்துக்கோ வேலைக்கு போகிறாங்க. அங்கே வந்து அந்த பெண்ணை வந்து தனியாக விட்டுட்டு போகக்கூடிய ஒரு சூழலில் வந்து இதுண்டு. பட் அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக பர்சன்டேஜ் வைஸாக எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா தருமபுரியில் வந்து அதெல்லாம் ஒழிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைவு பண்ணிட்டு அப்படின்னு வறுமையின் காரணமா நடத்துறாங்க. ஜவாஹிருல்லா அவர்கள் கேட்கிறாரு வறுமையில் ஒரு இந்து கூட கேட்கலையே 18 வயசு கீழே கொடுன்னு சொன்னா அதை பத்தி நீங்க பேச மாட்டீங்க. வினோதமான ஒரு சனாதன கிடையாது. நம்ம என்ன சொல்றோம்னா, இது சனாதனன் ஏன் சொல்றோம் இதுன்னு கொண்டு வரேன்னா, இதை வந்து ஒரு சட்டத்துக்கே கொண்டு வராம சட்டத்துக்கு உட்படாம அவங்களுக்குன்னு ஒரு லா இருக்குன்னு நினைச்சிட்டு ஒரு சனாதன தர்மம் நமக்கு இருக்குன்னு எங்க இருக்கு அந்த நம்பிக்கையில எங்க இருக்கா சொன்னா கேட்டேன். ஒரு பெண்ணுக்கு வந்து 15 வயசுல நான் கல்யாணம் பண்ணுவேன்னு ஒரு சாஞ்சி ஹிந்து எங்க மதத்துல அப்படி சொல்லிருப்பாங்க. நான் அப்படிதான் பாப்பேன். ஒருத்தர் குரல் கொடுத்து சொல்லுங்க. ஒரே ஒரு ஆள். ஏன் சொல்லணும்? அவங்கதான் சட்டத்தையே மதிக்கிறது இல்லையே. அவங்க பாட்டுக்கு 8 வயசுல 12 வயசுல கல்யாணம் பண்றாங்களே. அப்படி பண்றவங்க எதுக்கு வந்து 15 வயசுல பண்ணுன்னு சொல்லணும்? எங்க நடந்துச்சு? 15 வயசுக்கு கீழே கல்யாணம் நடந்தது உங்களுக்கு தெரியாது? எங்க இல்ல சார், நீங்க ரெஃபர் பண்ணுங்க. நான் நினைவுல இருக்க, நான் உங்கள்ட்ட சொல்லிட்டே வர்றேன். நினைவுல இருக்க, நீங்க சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். 15 வயசுல எங்க பண்ணாங்க? நான் அப்படிதான் பண்ணேன், எங்க சொன்னாங்க? யாரும் சொல்ல மாட்டேன். இவங்க ஏன் சொல்ல போறாங்க? அதாவது அந்த புகைப்படத்தையே வெளியிடாம அந்த இது வந்து மறைச்சி அந்த இது பண்ணி பண்றவங்க சட்டத்துக்கு புறம்பா பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு, பட் ஆனா அவங்களுக்குள்ள ஒரு கம்யூனிட்டி இருக்கு. இதை வந்து ஒரு சனாதன தர்மத்துல வந்து நம்ம இதை அலோவ் பண்ணுவோம் செய்வோம்னு சொல்லி போறாங்க. இப்ப நீங்க குறிப்பிட்டு கேட்கறது வந்து யாராவது ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்களா? யாராவது அவங்க சொல்ல மாட்டாங்க. அவங்க இந்த பிரேம்க்கே வரமாட்டாங்க. அதுக்கு சனாதனம் கிடையாது. ஜவாஹிருல்லா அவர்கள் கேட்டதுக்கு வேற காரணம். சனாதனம் எங்க வந்துச்சுன்னே தெரியலையே. இல்ல இதுதான் இது. இப்போ ஒரு நான் தான் திருப்பி சொல்லக்கூடியது, பெண்கள் மட்டுமே எடுத்துட்டு வச்சா பெண்களை வந்து படிக்க கூடாதுன்னு சொன்னாங்க, பெண்களை வந்து வெளியில வரக்கூடாதுன்னு சொன்னாங்க, பெண்கள் வந்து வீட்டோட இருக்கணும்னு சொன்னாங்க, பெண்களுக்கு வந்து சிறு வயதில் திருமணம் பண்ணணும்னு சொன்னாங்க, பெண்களுக்கு வந்து அவர்களுடைய வாழ்வினையர் வந்து இறந்துட்டா அதோட உடன்கட்டை ஏறணும்னு சொன்னாங்க, பெண்ணுக்கு வந்து ஒரு கல்யாணம் பண்ணா மற்ற மறுவாழ்வு வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க, அவங்க கணவரை இது பண்ணிட்டாவோ விவாகம் ஆயிடுச்சா இதுன்னு. ஸோ இதெல்லாம் உடைச்சிருக்கோம். இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து சனாதனத்தை வந்து நம்ம உடைச்சு கொஞ்சம் கொஞ்சமா மாத்திருக்கோம். இதெல்லாம் தான் மாத்தணும். நீங்க உங்களுக்கு தெரியும், அவருடைய திருமணத்தை பத்தி அண்ணா அவர்கள் என்ன சொன்னாங்க உங்களுக்கு தெரியும். நான் தனிப்பட்ட அடுத்த கேள்வி போறேன். அதுக்கப்புறம் அண்ணா என்ன சொன்னாருன்றதும் ஒரு சரித்திரம் இருக்கு. அதுக்கப்புறம் அண்ணா அவர்கள் வந்து அண்ணா சொல்லுவாரு. நான் சொல்றேன், பெரியாருடைய திருமணம் பத்தி நான் சொல்ல மாட்டேன். தனிப்பட்ட உரிமை நான் நினைப்பேன். அண்ணா என்ன சொன்னாரு நீங்க பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் விஷயம் நான் தனிப்பட்ட விஷயம் போக முடியல. லாஸ்ட் மை क्वेश्चन இந்த செஷன்ல டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படிங்கிற பேர்ல திரு அண்ணாமலை அவர்கள் வந்து திரு ஜாஃபர் சேட் ஐபிஎஸ் அவர்களோடு தொடர்புடையதா இருந்தது. திரு டிஆர் பாலு பேசினது, திரு சண்முகநாதன் பேசினது, திரு ஆர் ராசா பேசினது வெளியிடுறாங்க. திமுக இருந்து சத்தமே காணுமே. ஏன்னா நகைச்சுவையா இருக்கு. டிஎம்கே ஃபைல்ஸ்னு ஒரு 2 தேர்தல் பாராளுமன்ற தேர்தலில் சந்திச்ச ஒரு 2G விஷயத்தை வச்சு சந்திச்சு அது பாஜக வந்து அது எலக்ட்ரல் வந்து அவங்களுக்கான அது ஒரு சாதகமா அமைச்சு எல்லாமே வந்து ஒரு 2 தேர்தல்களை பார்த்து ஒரு 10 வருடங்கள் வந்து முடிக்க போறாங்க பாஜக ஆட்சி அமைச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு அன்கான்ஸ்டியூஷனல் பாடி திரு அண்ணாமலை அவர்கள் இருக்கக்கூடிய இந்த ரகசியமான ஒரு இதுன்னு அவர் சொல்லக்கூடிய டிஎம்கே ஃபைல்ஸ் இதுல ஒண்ணுமே கிடையாது. இது எல்லாருக்கும் வெளிச்சமாக தெரிஞ்சதுதான் வந்து இதுன்னு இப்ப வந்து எடுத்துட்டு போறாங்க. எப்ப நடத்தணும், யார் வரணும், அகமது பட்டேல் என்ன பேசிருக்கிறோம், ஃபாரின் போக வேண்டாம், என் வீட்டுக்கே கார் வந்துருச்சு, மேம்போக்கா கேள்வி எழுப்பிட்டாங்க, எதுவுமே கவலைப்பட வேண்டாம், எல்லாமே சொல்லிட்டேன். இது மாதிரியான கான்வர்சேஷன் முழுக்க நடந்து அப்புறம் வழக்குல விடுதலை வந்து ஒரு ரிவீலிங்கான விஷயம் இல்லையா? இல்ல, கிடையவே கிடையாது. இதெல்லாம் வந்து ரொம்ப நகைச்சுவையா வந்து ரொம்ப இம்மெச்சூரா ரொம்ப வந்து புறம் தள்ளக்கூடிய விஷயங்களா தான் இருக்கு. ஏன்னா ஒருத்தர் மேல வந்து இதே ஊழல் குற்றச்சாட்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி மேல வந்துருந்துச்சுன்னா ஒரு ஆடிட் ரிலீஸ் ஆச்சுன்னா புறம் தள்ளிருப்பீங்களா? புறம் தள்ளிட்டாங்களே. எத்தனை வந்து ரஃபேல் வந்து நம்ம நாடாளுமன்றத்தில் கேட்டிருக்கோம். கூட்டணி கட்சி தலைவர் ராகுல் காந்தி சுப்ரீம் கோர்ட்ல மன்னிப்பு கேட்டார். அதுல எந்த ஆதாரமும் இல்லைன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு.
அதே மாதிரி தான் 2Gயை பொறுத்த வரைக்கும் வந்து அவர் வந்து இஸ் நாட் கன்விக்டட், இஸ் வந்து அக்விட்டட்னு சொல்லிட்டு வந்து சுப்ரீம் கோர்ட்டுமே வந்து இது பண்ணிருக்குல்ல. ஓபி சைனி சிபிஐ சிறப்பு நீதிபதி சொல்லி இருக்கிறாரு, உயர் நீதிமன்றத்துல இன்னைக்கு வந்து அந்த வழக்கு இருக்கு, உயர் நீதிமன்றத்துல அந்த வழக்கு இன்னைக்கு நடத்துங்க, அது ஒரு பக்கம் நடத்துங்க, இன்னைக்கு அது பக்கம்லாம் இருக்கக்கூடாது, அது ஒரு பக்கம்லாம் இருக்கக்கூடாது. இல்ல, ஏன் நகைச்சுவை ஏன் புறந்தள்ளணும்னு சொல்றேன்னா, இது மாதிரியான விஷயங்கள் வந்து பெகசஸ் சாஃப்ட்வேர்ல இருக்கக்கூடிய அப்போ தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய அவர் பேர் சொல்ல விருப்பப்படல, என்ன மாதிரியான கான்வர்சேஷன்ஸ் போச்சு, என்ன தீர்ப்பு வரதுக்கு முன்னாடி சொல்லுங்க, என்ன தலைமை நீதிபதி சொல்லுங்க, ரஞ்சன் கோகோய் அவர்கள் சொல்லுங்க, என்ன சொன்னாலும் சொல்லுங்க. என்ன அவங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள் கொண்டு வந்தாங்க, எதுக்காக வந்து யாரெல்லாம் பார்த்து அன்னைக்கு வந்து ஒரு தீர்ப்பை வேறு விதமா கொண்டு வரதுக்கு, அதை விட்டுடுங்க. இப்ப இந்த விஷயத்துக்கு வரும், ஏன் இது புறம் தள்ள வேண்டிய விஷயமா நீங்க சொல்லுங்க. தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் வந்து யாரையே பார்த்து சாதமா கொண்டு சொல்லுங்க. நீங்க தான் தைரியமான ஆட்சி, நீங்க வந்து பாராளுமன்ற உறுப்பினர், நீங்க திமுக சேர்ந்தவர், கடவுள் மறுப்பாளர், எதற்கும் துணிஞ்சவர், நீங்க எதுக்கு அதை எதுக்கு போறீங்க? நீங்க கேட்ட கேள்விக்கு தான் நான் வரேன். நான் ஒண்ணு வந்து இது தைரியம் இதுக்கெல்லாம் வந்து இருக்கு, அதுக்கு சம்பந்தம்லாம் இல்லை. கடவுள் மறுப்பாளர்னா தைரியமா இருக்கணும்ன்ற ஒரு இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது ஒரு கொள்கை, அது விட்டுருங்க. இப்ப ஏன் அதை வந்து புறந்தள்ளணும், ஏன் வந்து இது பண்ணணும்னு சொன்னா, ஒரு அன்கான்ஸ்டிடியூஷனல் பாடி திரு அண்ணாமலை அவர்கள் வந்து இதெல்லாம் எடுத்துட்டு வந்து இன்னைக்கு வந்து பொதுவெளியில வைக்கிறாரு. 10 வருஷங்களுக்கு முன்னாடி இப்போ நாடாளுமன்ற தேர்தல் வருது, ஸோ அதோடைய தொடர்ச்சியாக வைக்கிறாரு. வையுங்க, மக்கள் கிட்ட எடுத்துட்டு போறீங்க, கொண்டு போங்க. ஏன்னா இதுல வந்து இஃப் தேர் வாஸ் எனி பிரைமா ஃபேசி இன் இட், ஏன்னா ஏற்கனவே வந்து ஒரு தீர்ப்பு வந்த ஒரு விஷயத்துல 10 இயர்ஸா வந்து ஆல் தி ஏஜென்சிஸ் ஆர் வித் இன் யுவர் ஹேண்ட்ஸ், அண்ட் அதை எப்படி நீங்க வந்து பயன்படுத்துறீங்க, எப்படி வந்து இருக்குன்னு அவங்களுக்கும் தெரியும். ஸோ அது மாதிரியான ஒரு இருக்கக்கூடிய சூழல்ல ஏன் வந்து பொதுவெளியில அப்படி விட்டுட்டு ஒரு உங்களையே வந்து ஒரு 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 காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? அது வந்து லாஜிக்கல் சார். அவர் வந்து ரொம்ப சீரியஸான குற்றச்சாட்டுகளை சொல்றாரு. நான் என்ன சொல்றேன், ஒண்ணு நீங்க விளக்கம் இருக்கு, இல்ல மறுப்பு தெரிவிங்க, இல்ல அவர் மேல வழக்கு போடுங்க, இல்ல வந்து பிடிஆர் நகைச்சுவையான விஷயம், அது ஆர்டிஃபிஷியல் ஏன் குரலே கிடையாது சொல்லுங்க, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. இல்ல, நகைச்சுவையான விஷயத்த வந்து சிரிச்சுக்கிட்டு வந்து அடுத்த வேலை போப்பா, வேற வேலையா இருக்கு, அடுத்த வேலையை பார்க்கலான்னு போறது திமுக. இதை வந்து உட்காந்து ஐயோ இது இவ்வளவு விஷயம் பேசிட்டாங்க, இவர் வாய்ஸ் அது இது, இந்த டெஸ்ட்டுக்கு அனுப்புங்க, இந்த லேபுக்கு அனுப்புங்க, ஆடியோ ஃபைல், அதெல்லாம் வேணாம். உங்க இது தானே, இதெல்லாம் நாங்க பார்த்துட்டோம், இதுக்கு மேலேயும் நாங்க பார்த்துட்டோம். கலைஞர் இருந்தப்போ எப்படி வந்து நாங்க இது பண்ணியிருக்கோன்னு பார்த்துருக்கோம். இப்போ அவருக்கு மேல இருக்கக்கூடிய வந்து தலைவராக இருக்கக்கூடிய திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து இது எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு அவருக்கு தெரியும். இதை வந்து எப்படி புறந்தள்ளி இதெல்லாம் ஒரிஜினல் சொல்லுங்க. இல்ல, எதுவுமே சொல்ல, இது ஒரு விஷயமே கிடையாது. இப்ப இதை வச்சு நீங்க வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்காக நீங்க ரெடி பண்ணிட்டு இருக்கீங்களா? ட்ரை யுவர் பெஸ்ட், ட்ரை ஆல் யுவர் பெஸ்ட். உங்களுக்கான முழு சுதந்திரத்தை வந்து இது பண்ணுங்க. ஏன்னா மக்களுக்கு வந்து இருக்கிற ஒரே ஒரு கேள்வி, ஏன்பா இது ஏதோ நீங்க வந்து எதிர்கட்சியா இருந்தா பரவாயில்ல, 10 வருஷம் நீங்க இருக்கீங்க, உங்ககிட்ட இந்த டேப் இன்னைக்கு தான் வந்துச்சா? இன்னைக்கும் வந்துச்சு இல்ல வச்சு நீங்க சொல்றீங்களா? இன்னும் சுப்ரீம் கோர்ட்ல வந்து சிபிஐ கேஸ்ல தான் வந்து ஓபி சைன் இது முடிஞ்சிருக்கு, சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு, நடத்துங்க. ஏன் நடத்தாம இருக்கீங்க? நடத்துங்க, இது பாருங்க, நடத்துங்க. அது ஸோ மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய கேள்விகள்ல அதுதான். பிளஸ் பிஜேபி இஸ் அ லூசிங் ஃபேஸ். நீங்க சொன்ன மாதிரியே வந்து இஃப் தே ஹேட் அலைன்ட் வித் ஏடிஎம்கேவோ இல்லை இதுவோன்னா கூட அட்லீஸ்ட் தே மைட் ட்ரை டு கெட் சம்திங். ஒரு சாதகமான ஒரு சூழல்ல தே ஹவ் லாஸ்ட் தேர் இது. ஸோ அது நீங்களுமே நிறைய இடத்துல வந்து அதை பதிவு பண்ணியிருக்கீங்க, அதை வந்து கன்வே பண்ண ட்ரை பண்ணிருக்கீங்க. பட் எவ்வளோதான் சொல்றதை வந்து இவ்வளோதான் ஏற்றுக்குவாங்க, இவ்வளோதான் இது பண்ணுவாங்கன்னா தேல் பி அ லாஃபிங் ஸ்டாக். ஸோ இப்போ இந்த டிஎம்கே ஃபைல்ஸ்லேயும் வந்து ரொம்ப எவ்வளோ நோபடி வில் டேக் இட் சீரியஸ், டிஎம்கே வில் நாட் டேக் இட் சீரியஸ். தமிழ்நாட்டு வாக்காளர்கள் வந்து இது ஒரு சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. பிகாஸ் 2 elections the river has flown under the bridge. ஸோ இது வந்து இப்போ திருப்பி உட்காந்து ஒரு டேமை கட்டிக்கிட்டு இந்த தண்ணியெல்லாம் கொண்டு வந்து திருப்பி இது உள்ளார வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு அலசிக்கிட்டு இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம் ஃபார் அஸ். பார்த்து போயிட்டே இருக்கலாம். நீங்கள் கேஸ் போடுறீங்களா, போடுங்க, கோர்ட்டில் பார்ப்போம், நம்ம இது பண்ணிக்கலாம், அப்படி பார்த்து நம்ம போகலாமே தவிர்த்து இது ஒரு புறந்தள்ள விஷயமா தான். ஒரு 2 வருஷம் முன்னாடி ஃபேஸ்புக்ல ஒருத்தர் கமெண்ட் போட்டான்னு அவனை பிடிச்சி உள்ள வைக்கிறீங்க. யாரோ ஒருத்தர் ட்வீட் 2 வருஷம் முன்னாடி இல்ல, 2 வருஷம் முன்னாடி இல்ல, வந்து உங்க மேல அவ்வளவு பெரிய வந்து அவதூறு வந்து சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா நீங்க அவதூறு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க அவர் மேல கேஸ் போடாம நீங்க அவரை எதிர்கொள்ளாம நாங்க வந்து இல்ல நாங்க பெருந்தன்மையா நடந்துட்டோம். நான் சொல்றேனே, இது இட்ஸ் a waste of time. இப்போ நம்ம வந்து யார் மேலேயும் கேஸ் போடுறோம் செய்யறோம் இதுன்னா, இவங்க அடுத்தது வந்து பார்த்தாச்சு ஒரு பேட்டர்ன் இருக்கு. இவங்களுடைய சில வந்து நீதிமன்றத்தை விமர்சிக்க கூடாது அப்படி இப்படின்னா கூட, பட் அப்படிதான் இருக்கு சில சூழல்கள். சோ அது எப்படி அவங்க போய் அப்ப வந்து ஒரு லாஃபிங் ஸ்டாக்கா நீங்க கடந்து போக விரும்புறீங்க அப்படின்னா திரு டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன்னு ரிலீஸ் பண்ணும்போது திரு டிஆர் பாலு எதுக்கு கேஸ் போட்டார் அண்ணாமலை மேல? லாஃபிங் ஸ்டாக்கா தூக்கி போட்டு முடிஞ்சாங்க.
அது திருப்பி அவங்க வந்து வச்சுக்கிட்டு கோர்ட்ல வச்சுக்கிட்டு அவங்க இன்னொரு லாஃபிங் ஸ்டாக்கை வந்து அவங்க காமிச்சிட்டு போறதுக்காக இருக்கும். இப்போ என்கிட்ட கேள்வி கேட்டீங்கன்னா, என்னுடைய இது வந்து இது புறம் தள்ளிட்டு ஒரு இதுவா ஒரு விஷயமே இல்லாம, அவங்களுக்கு அதுல ஏதாவது லீகல் பாயிண்ட் இருந்திருக்கலாம். அதை வந்து அவங்க இது பண்ணலாம்னு சொல்லிட்டு டிஎம்கே ஹஸ் காட் ஒன் ஸ்ட்ராங் லீகல் இது. இப்போ அவங்க கேஸ் தான் போடணும், இல்ல பண்ணக்கூடாது, இல்ல புறம் தள்ளிட்டு போகலாம், இல்ல இதுன்றது இட் இஸ் தலைமை வந்து முடிவு பண்றதுக்கு. பட் நான் ஒரு வாக்காளனா ஒரு நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு பார்க்கும்போது செய்யும்போது வந்து இட் வில் நாட் ஹேவ் இட் ஸ்டாண்ட். இட் வில் நாட் பிகாஸ் டிஆர் பாலு நீங்க சொன்னீங்கன்னா அவரை பர்சனலா வந்து சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு, இவ்வளவு சொத்து சேர்த்திருக்காரு, இதுக்கான இது என்ன, அது மாதிரி என்ன. ஸோ அவர் ஒரு தனிப்பட்ட இதுல வந்து அவர் போட்டிருக்காரு தவிர்த்து வந்து ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இது ஒரு விஷயமா எடுத்துக்கலான்றது தான் என்னுடைய பார்வையா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து அவர் திரு அண்ணாமலை அவர்களை வந்து ஒரு சீரியஸா யாரும் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஆமா, என்னுடைய கேள்வி நிறைவடைஞ்சது. உங்களுடைய கருத்தை ஏதாவது நீங்க சம்மப் பண்ண விரும்புனீங்கன்னா ஒரு நிமிஷம் என்னுடைய குறுக்கீடு இல்லாம நீங்க சொல்லுங்க. எனக்கு ஒன்றும் இல்லை, நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் ஏதோ இருந்துச்சுன்னா அவ்வளோதானே தவிர்த்து நீங்க ஏதோ கேட்கணும்னு நான் சொன்னேன் தவிர்த்து எனக்கு ஒன்றும் சமம் பண்றதுக்கு அது மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. இட்ஸ் ஆல்வேஸ் ஒரு இன்டர்வியூவோ இல்லை இதுவோ இட்ஸ் ஜஸ்ட் ஒரு டிஸ்கஷன், ஒரு கான்வர்சேஷன். உங்களோட புரிதல், என்னோட புரிதல், நிறைய விஷயங்கள் நீங்க பேசுனதுலேருந்து நான் எடுத்துருக்கலாம். இப்போ நீங்க சொன்னீங்கல்ல இது வந்து இந்த பட்டியலினத்தை வந்து இன்னும் அதிகப்படுத்துங்க, இது என்ன ஒரு பெருந்தன்மையான நடந்து. நான் சொன்னேன் எனக்குன்னு கிடைச்சி, எனக்கு வாய்ப்பு கிடைச்சி யாராவது நான் சொல்றதை கேட்டு இது பண்ணாங்கன்னா திரு ரங்கராஜ் அவர்கள் சொன்னார்ன்ற அந்த கருத்தை வந்து நான் கண்டிப்பாக வைப்பேன். இந்த வேங்க வயலோட பாதிப்போ இல்லை அந்த இதான அது இன்னும் ஒரு க்ளோஷர் கொண்டு வரலையோ இல்லை இதுன்றது இருக்கு. இது திமுக ஆட்சி அதிமுக ஆட்சின்லாம் நம்ம பிரித்து பார்க்கவே கூடாது. பிகாஸ் எல்லா ஆட்சியிலையும் நடக்கும். ஒரு சாதிய வன்கொடுமைகள் வந்து சாதிய வந்து வேறுபாடுகள் வந்து ஒழியணுன்றதுல உங்களுக்கும் வந்து ஒரு கருத்து, உங்களுக்கும் அதுல வந்து எந்த விதமான இதுவும் இருக்காது. பிகாஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் இல்ல, ஒரு இதுவா இருந்து உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் நம்ம கருத்து வேறுபடலாமே தவிர்த்து பட் அதுல யாரும் அதுல பாதிக்க கூடாது. ஒரு அதுல நம்ம we all stand in the same thing. ஆமா, அதுல இது இருக்கும். பெரியார் மேல வந்து உங்களுக்கு சில வேறுபாடுகள் இருக்கும், சில வந்து சில இது இருக்கும். எனக்கு சில விஷயங்கள் பிடிச்சிருக்கும். பெரியாரை எல்லாமே ஏத்துக்கணும்ன்ற ஒரு அவசியமெல்லாம் இல்லை. பெரியார் ஏன் இன்னும் இதா இருக்காருன்னா அவருக்கு பல்வேறு விஷயங்கள்ல வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் அங்கங்க ஏதோ பிடிச்சிருக்கலாம், அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. ஸோ அதுல நான் தவிர்த்து இதெல்லாமே வந்து உங்ககிட்ட இருந்து நான் கத்துக்க வேண்டிய விஷயங்கள், அது மாதிரி தான் நான் இதெல்லாம் பாக்குறேன். மற்றபடி ஒன்றும் பெருசா இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப நன்றி டாக்டர் செந்தில், இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்தை நேரத்தை உங்களுக்கு உங்க நல்ல நோக்கம் நிறைவேற வாழ்த்துக்கிறேன். நன்றி.